ज्ञानवैराग्यसम्पूर्णं प्रेमभक्तिरसप्रदं श्रीगुरुं तं मम प्रेष्ठं विठ्ठलदासं भजेऽहम्। ख्यातश्रियामदूतः पवनतनुभवः पिङ्गलाक्षशिखावान् सीताशोकापहारी दशमुखविजयी लक्ष्मणः प्राणदाता आनीता भेषजाद्रेः लवनजलनिधेः लङ्घने दीक्षितो यः वीरश्रीमान् हनुमान् मम हृदि निवसन् कार्यसिद्धिं तनोतु। वंशी विभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। जाये उत्तानपादस्य सुनीतिः सुरुचिस्तयोः सुरुचिः प्रेयसी पत्युः नेतरा यत्सुतो ध्रुवः। இந்த உத்தானபாதனுடைய மகன் தான் த்ருவசுவாமி. இவர் தான் இந்த உலகத்துல பிறந்த முதல் பாகவத உத்தமன். இதுக்கு முன்னாடி இருந்தவன் முழுக்க ரிஷி தான். இவர் தான் பக்தியை காண்பிச்சு பகவான ஸ்தோத்திரம் பண்ணி சாட்சாத் பண்ண சின்ன குழந்தை. இவருடைய சரித்திரத்தை சந்தோஷமா ஆரம்பிக்கிறார் சுகாச்சாரியார். அதாதஹ கீர்த்தயே வம்சம் புண்ணிய கீர்த்தேஹே குருத்வஹ அப்படின்னு அவருடைய சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். அந்த உத்தானபாதனுக்கு 2 மனைவி, சுருச்சிஹி சுனீதிஹி. சுருச்சிஹி முதல் மனைவிக்கு சுனீதின்னு பேர், இரண்டாவது மனைவிக்கு சுருச்சின்னு பேர். முதல் மனைவி சுனீதி. ஒரு மனைவி இருக்கும்போது எதுக்கு 2வது மனைவி? அப்ப 2வது மனைவியை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறானே ஆனால் அவளிடத்துல அதிகமான ஆசை இருக்கிறதுனால தானே முதல் மனைவியை விட அவள்கிட்ட ஆசை இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்கிறான். அவள்கிட்ட ஆசை ஜாஸ்தியாம். சுருச்சிஹி தயோகோ. அந்த 2 மனைவிகளும் மூத்த மனைவியா இருக்கக்கூடிய சுனீதிக்கு தான் இந்த துருவன் பிறக்கிறார். ஏகதா சுருச்சேஹே புத்திரம் அங்கமாரோப்பியலாலயன்னு இப்படி இருந்துட்டே இருக்காரு. ஏகதா அப்படின்றது ஒரு பதம். இவர் என்ன பண்றாருன்னா முதல்ல இந்த உத்தானபாதன் சுனிதியை கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆனா அவருக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சுருச்சியை பிடிக்க ஆரம்பிச்சு. அவளை பிடிச்ச உடனே அவ என்னன்னா இந்த உத்தானபாதன் ராஜாவே ஆட்டி படைக்கிறான். உடனே ஆசைப்பட்டா எப்படி பண்ண கல்யாணம் பண்ணிட்டா தானே சேர்ந்து இருக்க முடியும்னு கல்யாணமும் பண்ணிட்டான். அவ கல்யாணம் பண்ணிட்டு அரண்மனைக்கு வந்த முதல் நாளே உத்தரவு போடுறாளாம், இந்த சுனீதி முதல் மனைவி இருக்காளே அவங்க ராஜ்யத்தில் இருக்கக்கூடாது. எப்படிலாம் சொல்றாரு. ராஜா தன் பேச்சு கேட்கிறார் அப்படின்றதுக்காக இப்படிலாம் சொல்றாள். இப்படி சொல்லிட்டு அவ கிளம்பினாதான் இருப்பேன்னு ராஜா சமாதானப்படுத்துறான். நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது சுருச்சி, அவளையும் நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் அக்னி சாட்சியா, இப்படி அவளை விடுன்னா நான் அப்படியே விடுறது. அதனால எத்தனையோ பேர் அரண்மனையில் இருந்துட்டு இருக்காளோனோ அவளும் இருந்துட்டு போட்டுமே, நீதானே எல்லாத்துக்கும் பிரதான மகிழ்ச்சியா இருக்க போற, முக்கியமா நீதான் இருக்க போறேன்னு இப்படிலாம் சொல்லி சமாதானப்படுத்துறாரு. சமாதானப்படுத்தி அவளை வச்சிருக்கார். கொஞ்ச நாளைக்கு பார்த்தா 2 பேரும் கர்ப்பமாயிட்டான். ஏன் அவ எப்படி கர்ப்பமாலா அப்படின்னு திருப்பி போய் ராஜாட்ட கோச்சிக்கிறார். அவளும் என்னுடைய பத்னி தானே, 2 பேரையும் பார்த்துக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்லன்னு எப்படியோ சமாதானப்படுத்துறார். அதுக்கும் மேல நீ பாரு, அவளுக்கு பொன் குழந்தை பிறக்க போறது, உனக்கு பையன் பிறக்க போறான், ஏன்னா பையனுக்கு தானே ராஜ்யம் கொடுக்க முடியும், அதனால ராஜ்யத்தை உனக்கு கொடுத்துடுறேன்னு அப்போதைக்கு சமாதானம் பண்ணி வைக்கிறார். இப்படி எல்லாம் சொல்லி சமாதானப்படுத்துறார். திடீர்னு பார்த்தா முதல் குழந்தை அந்த சுனீதி அம்மாவுக்கு பிறந்துருது. இந்த சுருச்சியா இருக்கக்கூடிய இளையவளுக்கு இல்லாம மூத்த மனைவிக்கு பிறந்துருது. அதுவும் என்ன பிறந்ததுன்னா சாட்சா த்ருவசுவாமி பிறந்துட்டார். நீ சொல்றதெல்லாம் நாம சொல்றதெல்லாம் நடக்குமான்னு நாம ஒரு பிளான் பண்ணிட்டு போவோம், கடவுள் ஒரு பிளான் வச்சிருப்பார், அதுதானே நடக்கும். நீ சொல்ற மாதிரி நீ சொல்றதெல்லாம் நடந்ததுன்னு வச்சுக்கோ. ஏன் இந்த உலகம் நம்மளுக்கு பத்தாது, இந்த பூமி இல்லாம வேற ஏதாவது பூமி இருக்கான்னு தேட ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நம்ம ஆசைக்கு எல்லாம் உண்டோ. முதல்ல ஒரு சின்ன வீடு வேணும்னு நினைப்போம், அப்புறம் பெரிய வீடு, அப்புறம் திண்டுக்கல்லே 10 வீடு வேணும்னு நினைப்போம், அப்புறம் திண்டுக்கல் முழுக்க இருந்தாலும் போறா தமிழ்நாடு முழுக்க வேணும்னு நினைப்போம். இது எங்கேயா போயிட்டு இப்படிதானே ராஜாக்கள்லாம் இருந்திருக்கா. அதனால இதுக்கு முடிவே கிடையாது.
இவர் இப்ப என்ன ஆச்சுன்னா இதே மாதிரி துருவன் பிறந்துட்டான். அந்த சுனிதி துருவன் பிறந்த உடனே அங்க ஆண் குழந்தை பிறந்துட்டான்னு தெரிஞ்சிருச்சு இந்த அம்மாக்கு. இவளுக்கு அந்த பயத்திலே பிரசவிச்சுட்டாலாம். இவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது தொப்புள் கொடி கூட அறுக்கல இன்னும். அந்த வலியிலையும் அந்த வேதனையிலையும் என்ன சொல்றான்னா, இந்த க்ஷணம் இந்த சுனீதி அம்மா இங்கேருந்து கிளம்பினாதான் மேல நான் இந்த குழந்தையோட இங்க இருப்பேன், இல்லைன்னா நான் கிளம்பிட்டே இருக்கேன் அப்படின்றான். இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாத ராஜா 4 பேரை வர சொல்லி அந்த குழந்தைய முகத்தை ஒழுங்கா கூட பார்க்கல. ஆண் குழந்தை பிறந்திருக்கான்னு தெரியும், பார்க்காம அமிச்சிட்டானா இந்த சுருச்சி பேச்சை கேட்டுண்டு பிறந்த குழந்தை. அந்த அம்மாவும் அழுதுண்டே அந்த குழந்தைய அழிச்சுட்டு கிளம்பி நடு காட்டுக்கு போய் ஒரு பர்ணசாலையை அமைச்சுண்டு அதில் தங்கிட்டு இருக்கான். இப்படி தங்கிண்டே இருந்தா ஒரு துருவசுவாமி எப்படி இருக்காருன்னா, க்ஷத்ரிய சிசு, க்ஷத்ரிய குழந்தை, நல்ல கெட்டிக்காரர், புத்திசாலி. இப்படியே ஆத்திரே உட்காந்துருப்பார். அவரை பக்கத்தில் இருக்கிற இப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறார். அங்கங்கே ஆசிரமம் இருக்கு, அங்கே இருக்கிற அந்த குழந்தைகள்லாம் கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டார். இப்படி விளையாடினே இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு தீபாவளி வருது. தீபாவளின்னு சொல்கிறேன், இப்போ தீபாவளி கிடையாது, தீபாவளி இப்போ வந்தது தானே, சும்மா சொல்கிற ஒரு ஃபங்க்ஷன் வருது. உடனே அதில் இருக்கிற குழந்தைகள்லாம் வரான். குழந்தையெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா, எங்கள் அப்பா எனக்கு இன்னைக்கு பட்டு சட்டை வாங்கி கொடுத்தாரா, எங்கள் அப்பா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன், இந்த கடையில் இந்த பக்ஷணம் நன்னா இருக்கும்னு, அது வாங்கி கொடுத்தாரா, இதை பண்ணினார் எங்கள் அப்பா, இதை பண்ணினார் எங்கள் அப்பா, அதை பண்ணினார்னு ஒவ்வொருத்தன் சொல்கிறான். அப்போ தான் துருவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னடா எங்கள் அப்பா அதை பண்ணினா இதை பண்ணினான்னு, நாம அம்மா கூட தனியாக இங்கே இருந்துட்டு இருக்கோமே, நம்ம அப்பா யாரு அப்படின்ற யோசனை வருது. நேரா அந்த சுனீதி அம்மா கிட்ட வந்து, அம்மா எல்லாரும் அப்பா அப்பா அப்பான்றாளே, எனக்கும் ஒரு அப்பா இருக்கணுமோன்னு, என் அப்பா யாரு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா குழந்தைக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எங்க அப்பா யாரு, எங்க அப்பா யாருன்னு கேட்ட உடனே அந்த அம்மா சுனீதி அம்மா சொல்றா, உங்க அப்பா யாரு தெரியுமாடா, இந்த மாதிரி தரித்திர அப்பா கிடையாது உங்க அப்பா, இந்த பூமியே பரிபாலனம் பண்ணக்கூடிய ராஜா யார் தெரியுமா, உத்தானபாதன், அவன் தான் உங்களுடைய அப்பா அப்படின்னு. உடனே துருவசுவாமி கேட்குறாராம், அந்த சின்ன வயசுலயே ஒரு 5-6 வயசுல, அப்புறம் ஏமா நம்ம கஷ்டப்பட்டுன்னு இங்கே உட்காந்துருக்கோம், நம்ம அப்பா கூட சௌக்கியமா இருக்க வேண்டாமான்னு கேட்ட உடனே குழந்தைகிட்ட என்ன சொல்ல முடியும்? உடனே அந்த அம்மா சொல்றான், நம்மளுடைய தலையெழுத்துப்பா, எல்லாம் சரியாயிடும்னு சமாதானம் பண்றான். ஆனா இவர் அதோட நிக்கல. நீ கவலையே படாதமா, நான் இந்த க்ஷணம் நேரா அப்பா போய் பார்க்குறேன், அவரையும் அழைச்சிட்டு நிறைய துணிமணிகள் பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு பெரிய ரதத்துல ஒன்னையும் அழிச்சுன்னு போய் அரண்மனையில நம்ம சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு நான் போயிட்டு வரேன்னு கிளம்புறாரு. இப்படி கிளம்பினா இந்த குழந்தை சொன்னா அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சரி, இவன் முகத்தை பார்த்தாவது 5 வருஷம் 6 வருஷம்க்கு அப்புறம் ஒரு குழந்தையோட முகத்தை அப்பா பார்த்தான்னா அப்பயாவது மனசு மாறுறதா, மாறுமேன்னு ஆசைப்படுறாளாம். நீ போயிட்டு வாடா துருவான். உடனே துருவசுவாமி கிளம்பும் போதே என்ன பண்றாருன்னா, எல்லாரையும் தானத்துக்கு கூப்பிடுவது போல, டேய் என் கூட யாரெல்லாம் வரையிலோ அத்தனை பேருக்கும் பட்டு வேட்டி பட்டு சட்டை, அங்க அரண்மனைக்கு போறேன், அங்க நிறைய பொம்மைகள்லாம் இருக்கும், நிறைய பக்ஷணங்கள்லாம் இருக்கும், எல்லாருக்கும் ஃப்ரீ, நான் வாங்கி தரேன் வாங்கோ அப்படின்னு எல்லாரும் ஏச்சுன்னு போறாரு. அத்தனை பேரையும் அழைச்சிட்டு நேரா அரண்மனைக்கு வந்தா அங்க வெளியில பார்த்தா துருவன்னு தெரிஞ்சிருது. இந்த காவலாளிகள்லாம் நினைக்கிறாராம், இது வந்து ராஜாவோட பையன், என்னைக்கோ ஒரு நாள் இவன் ராஜாவா ஆனான்னா அன்னைக்கு நான் வரும்போது உள்ள உடலையேடான்னு நம்மள ஏதாவது பண்ணிடுவான், இவனாச்சே அப்பா ஆச்சு என்ன வேணா பண்ணிக்கிட்டோன்னு அவன் கண்டிக்கவே இல்லை. உடனே துருவசுவாமி எல்லா குழந்தைங்களும் அழிச்சுட்டு நேரா அப்பாவை பார்க்கறதுக்காக வர, இவ்வளோ கதையும் இந்த சின்ன ஒரு பதத்துல வைக்கிறார். ஏகதா சுருஜேஹே புத்திரம் அங்கமாரோப்பிய லாலயன்னு இப்படி நேரா வராராம். என்ன பண்றாருன்னா, பொதுவாக அப்பாவை பார்த்தா குழந்தைகள் என்ன பண்ணும், அப்பாவை தூக்கிக்கோன்னு சொல்லும், உட்காந்துருக்கான்னா அப்பா மடியில போய் உட்காந்தோம். இதுதான் நம்ம சாதாரண குழந்தைகள் புரியும். உடனே தன் அப்பான்னு தெரிஞ்ச உடனே ஆசையா போய் மடியில ஏறி உட்காரணும்னு துருவசுவாமி ஆவலுடன் போறார். இப்படி ஒவ்வொரு படியா ஏறி 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 நேரா வந்து அப்பா மடியில உட்காரணும்னு போறாரா, போனா டபக்குன்னு குடிச்சே ஒத்தி நிறுத்திட்டான். அந்த சுருச்சி வந்துட்டான் அங்கேருந்து. உத்தமம் நாருருக்ஷந்தம் த்ருவம் ராஜாப்யநந்ததா ததா சிகீர்ஷமானந்தம் சபத்ஞாஹ தனயம் த்ருவம் சுருச்சிஹி ஷ்ருண்வதோ ராஜ்ஞா சேர்ஷ்யமாக அதிகர்விதா. ராஜா பார்க்கறான். ராஜா பொதுவாக ஒரு சபையில் இப்படி ராஜா உட்காந்துருக்கும் போது அவன் அங்கேருந்து வந்து ஒரு ராணி வந்து இப்படி அநாகரிகமாக பேசலாம்.
ஒரு கணவன்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா இந்த மாதிரி சபையில் வந்து பேசுறது நாகரிகம். தனக்குன்னு பேசணும்னு வரும்போது பேசலாம். இப்படி தான் வந்து அதிகாரம் பண்ணிட்டு பேசுறதே தப்பு. அதுக்கு மேல அந்த ராஜா கேட்டு இருக்கும் போதே ரொம்ப அநாகரிகமா அந்த குழந்தைன்னு பார்க்காம ஏற போற அந்த குழந்தைய கையை பிடிச்சி இழுத்து நிறுத்தி, நீ ஏற முடியாது மேலே அப்படின்னு. உடனே அதுக்கு துருவசுவாமி கேட்கிறார், நான் ஏன் ஏறக்கூடாது? எங்க அப்பா தானே, எங்க அப்பா மடியில நான் ஏறக்கூடாதா? நவத்சா நிருபதே திஷ்யம் பவானாரோடு மருகதி, நீ ஏறக்கூடாது அப்படின்னு. உடனே நான் எதுக்கு ஏறக்கூடாது? எங்க அப்பா மடியில நான் ஏன் ஏறக்கூடாது? அப்பா மடியில ஏறி உட்கார்றது என்ன ஒரு பெரிய விஷயமா? எல்லாருமே பார்க்கறது தானே. அப்பா மடியில் ஏறி உட்காரத்துக்கு என்ன ஒரு 10,000 ரூபாய் செக்கு கொடுத்து பணம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணி தான் ஏறி உட்காரணுமா? இல்லை சிரமப்பட்டு ஏறணுமா? இது ரொம்ப சாதாரணமான விஷயம் தானே. இது ஏன் நான் பண்ணக்கூடாது அப்படின்னா நீ பண்ணக்கூடாது. ஏன்னா நகிரஹீதோ மயாயத்வம், ஏன்னா நீ ஏன் வழுத்துல பிறக்கல. அவளுக்கு என்னன்னா இந்த துருவசுவாமியை பார்த்து அசூயா இருக்கான். அவருடைய தேஜஸ், அவருடைய பிரபாவம், அவருடைய நரந்து வருது இப்படிலாம் இந்த துருவன் இருக்கிறத பார்த்து இந்த மாதிரி ஒரு குழந்தை எனக்கு பிறக்கலையே, போய் அந்த சுனீதிக்கு போய் பிறந்திருக்கேன் அப்படின்னு அவனை பார்த்து அசூயப்படுறாளாம். துருவனை பார்த்து இப்படி பார்த்து அசூயப்பட்டுட்டு அந்த மேல அந்த குழந்தைகிட்ட, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அவன்கிட்ட பாலிடிக்ஸ் பேசுறான். நீ என் வயத்துல பிறந்தாதான் உங்க அப்பா வயத்துல ஏந்துக்க முடியும், எப்படி இருந்தாலும் உங்க அப்பா அவனை ஏறுறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, இத்தனையும் இவன் சொல்றா. அதை வந்து அங்கேருந்து அந்த ராஜா கேட்டுட்டே உட்காந்துருக்கானா. அப்படி தன் குழந்தை தானே, அதான் கணக்கு போடி அப்படின்னு தூக்கி மடியில் எடுத்து வச்சுக்கலாம்ல. ஒண்ணுமே சொல்லாம குத்துக்கல்லாட்டம் உட்காந்துருக்கான். ஏன்னா அவளுடைய அந்த வசீகரணம் மாதிரி பண்ணி வச்சுட்டு இருக்கான். இப்படிலாம் பேசிட்டு உடனே அதுக்கு நக்ரிஹி பாலோசி பதனாத்மானம் அந்நிய ஸ்திரீ கர்ப்பசம்பிருதம். மேல துருவசுவாமி கேட்கிறான், நான் ஏன் ஏறக்கூடாது? ஏறக்கூடாதுன்னா ஏன் வயிற்றுல பிறக்கல? சரி, அது ஏன் கையிலையா இருக்கு. நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் மனுஷனா, நான் வந்து மிருகமா, நான் கொசுவா இல்ல பட்சியா என்னன்றது எனக்கே தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன சாய்ஸா இருக்கு, இன்னும் அப்பா அம்மா வயத்துல பிறக்க முடியும்னு இதெல்லாம் இருக்கு, நீ ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோன்னு நம்ம என்ன ராமச்சந்திர பிரபு தசரதனை தேடினா மாதிரியா நம்மளாம் தேடி பிறக்கிறோம்? நம்ம தலையில என்ன எழுதி வச்சிருக்கோம் அந்த மாதிரி பிறக்கிறோம். இது என் கையிலையா இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு ஒரு வழி இருக்குடா அப்படின்றான். இதுக்கு ஒரு வழி இருக்கா? அப்பா மடியில் ஏறுறதுக்கு என்ன வழி இருக்கு சொல்லு அப்படின்னு உடனே தபசா ஆராத்திய புருஷம், நீ ஒன்று பண்ணு. எல்லாத்தையும் பண்ணக்கூடியவன் யாருன்னா சாட்சாத் பகவான் வைகுண்டவாசி. அவனால் நடிச்சா என்ன வேணா பண்ண முடியும். அவன் சர்வசக்தன். அவனை குறித்து தபஸ் பண்ண. நீ தபஸ் பண்ணியானால் சாட்சாத் பகவான் அங்கேருந்து வருவார். வந்த பகவான் கிட்ட என்ன பண்ணா, என்ன வரன் வேணும்னு கேட்பார் உன்னை பார்த்துட்டு. அப்போ நீ சொல்லு, இந்த மாதிரி எனக்கு எங்கள் அப்பா மடியில் ஏறணும், அதனால் வந்து நான் வந்து எங்கள் சுனீதி அம்மா வயத்தில் பிறந்துட்டேன், அதனால ஏற முடியல, எப்படியாவது இந்த உடம்பை விட்டுட்டு சுருச்சியினுடைய வயத்தில் பிறக்கணும், அப்படி என்ன அந்த கர்ப்பத்தில் கொண்டு வச்சுட்டு என் வயத்தில் பிறந்தா நான் உன்னை ஏற்றி உட்காந்து வைக்கிறேன். எது அப்பா மடியில் உட்கார்றதுக்கு என்னென்னலாம் சொல்கிற பாரு. நீ போய் பகவானை தபஸ் பண்ணு, அவர்கிட்ட சொல்லி இந்த உடம்பை விட்டுட்டு திருப்பி ஒரு உடம்பை எடுத்துட்டு என் வயிற்றுக்குள்ளவா, நீ பிறந்துட்டு 5 வருஷம் அப்புறம் உங்க அப்பா முடியல உட்காரலான்னு இப்படிலாம் சொன்ன உடனே அவர் கோபிச்சுன்றார். உன் வயதுல பிறக்கிறதுக்கு என்ன, நான் என்ன இவ்வளோ தபஸா பண்ணணும்? கௌசல்யா அம்மா வயறு மாதிரி, யசோதம்மா வயறு மாதிரி பவித்திரமான வயரம் வயறு. மனசுல முழுக்க இத்தனை இருக்கு, காமக்ரோதங்கள்லாம் இருக்கு, கோபம் காமம் எல்லாம் இருக்கு. உன் வயத்துல போய் யாராவது பிறப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படியாவது ஏறதான் போறேன் எங்க அப்பா மடியில அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஏறுறது. இப்படி ஏறன்னு இருக்கிற அந்த குழந்தைய பிடிச்சி கீழே தள்ளி ஆத்துக்கு போக பயல அப்படின்ட்டான். உடனே துருவருக்கு ரொம்ப வருத்தமா எடுத்து இத்தனையும் பார்த்துன்னு உட்காந்துருக்கான். அந்த உத்தான பாதன் எந்த பதிலையும் சொல்லல, ராஜாவே ஒன்றும் சொல்லும் போது மற்றவர்கள்லாம் என்ன பண்ண முடியும்? உடனே துருவசுவாமி இப்படி எல்லாரையும் பார்க்கறார். அவமானமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இங்க அழுதன்னா அவருக்கு ஒன்றும் கஷ்டமா இருக்கு. அதனால நேர எழுந்துக்கிறார், உடம்பெல்லாம் தொடச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறார். எங்க போய் அழணுமோ அங்க வந்து அழறார். ஜகாம மாதுஹு பிரருதன் சகாசம். அங்கேருந்து நேரா வந்து அம்மா ஆத்துக்கிட்ட வரும்போது அழ ஆரம்பிச்சிட்டார். அழுதுண்டே இப்படியே வந்து நேரா சுனீதி அம்மாவை கட்டிக்கிறார். கட்டிண்டா என்ன திருவா உடம்பு முழுக்க அடிபட்டிருக்கு, பெருமூச்சு விடுற, அழுதுண்டே இருக்க. யாராவது உன்னை ஏதாவது சொல்லிட்டாளா? அப்பா இல்ல பையன்றதுனால இவா எல்லாரும் யாராவது உன்னை ஏதாவது பண்ணிட்டாளா? இது என்ன நடந்தது துருவா, சொல்லுன்னு உடனே துருவசுவாமியால பேசவே முடியல. அழுதுண்டே இருக்கும்போது அங்க இருக்கிற அந்த குழந்தைகள்லாம் நடந்த விஷயத்தை முழுக்க சொன்னினது. நாங்க ஏதாவது பண்ணுவோமா?
துருவனை இப்படிலாம் நடந்தது அப்படின்ன உடனே கதறாலாம் கையை தூக்கின்னு. சோத்சர்ஜ தைரியம் விலலாபசோக தாவாக்னினா தாவல தேவ பாலா. இந்த நல்லா காட்டுல நல்ல தீ பிடிச்சி எரியறது, மரமே அந்த தீ பிடிச்சி எரியும் போது நடுப்புல ஒரே ஒரு கொடி அது மாட்டின்று தள்ளாடினா எப்படி இருக்கும், அதால மரமே எரியும் போது தன்னால என்ன பண்ண முடியும் போது எவ்வளோ கஷ்டப்படுமோ அப்படி கஷ்டப்படுறாளாம் அந்த சுனீதி. எனக்கு இந்த கஷ்டத்துக்கு விமோசனம் உண்டா? ஏன்னா என்னைக்கோ ஒரு நாள் என்னையோ என் பையனையோ என் பையன் முகத்தை பார்த்தாது இந்த ராஜா மாறிடுவான், நம்மளை அயச்சின்றுவான்னு நினைச்சேன்னு இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருந்தேன், அதுக்கும் இப்ப வழி இல்லைன்னு தெரிஞ்சிருது. வாக்கியம் சபத்ஞாஹா ஸ்மரதி சரோஜ ஸ்ரீயாத்ரஷா பாஷ்ப கலாமுவாக. அவ சொன்ன சொற்கள்லாம் அவ காதுல ரீங்காரம் அடிச்சுட்டே இருக்கான். ஏன் வருத்தப்படுறான்னா, இத்தனை சொல்லியும் அந்த ராஜா அப்படியே குத்துக்கல்லாட்ட உட்காந்துருக்காங்க. பொதுவா அத்தனை அதிகாரமும் பண்ண வேண்டிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா இந்த முதல் மனைவிக்கு தான் இருக்கு. அவ தான் தர்மபத்னி. அடுத்த மனைவி முழுக்க ஆசைக்காக வந்தவள். இப்ப நாளைக்கு ஏதாவது ஒரு ஹோமம் நடக்கிறதோ ஏதாவது நடக்கிறதோ, ஆத்துல கணபதி பூஜை பண்ணாலும் கிரகப்பிரவேசம் பண்ணினாலும் எந்த காரியம் பண்ணினாலும் இந்த சுனீதி அம்மா வச்சுதான் பண்ணணும். சுருச்சிக்கு அதிகாரம் கிடையாது, சுருச்சி பின்னாடி நிக்கலாம், அவ்வளவுதான். இந்த தர்மபத்னியா முதல் தடவை முதல் மனைவியா யாரை கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவருக்கு தான் அத்தனை அதிகாரமும் இருக்கு. அவளை காட்டுக்கு அஞ்ச இத்தனை கஷ்டத்தையும் கொடுத்து இந்த ராஜா வாயை திறக்கலன்னு ரொம்ப வருத்தப்படுறான். இத்தனையும் பண்ணி தன் பையனை சமாதானம் படுத்திட்டு மேல ஒரு விஷயம், ரொம்ப அருமையான விஷயம், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்படி இவ பண்ணிட்டான்னு உடனே ஒரு அம்மா சாதாரணமா இருக்கிறவன் என்ன பண்ணுவா, அவளுடைய கையை அழிஞ்சு போக, அவ வாய் புழுத்து போக, இப்படிலாம் குழந்தைய பண்ணியிருக்காளேன்னு தான் உலகத்துல திட்டுவா. ஆனா இந்த அம்மா என்ன சொல்றான்னா, உனக்கு அவ கஷ்டம் கொடுத்துட்டான்றதுக்காக அவளுக்கு திருப்பி அந்த கஷ்டம் வரணும்னு நினைக்காது. பொதுவா ஒரு கஷ்டம் உனக்கு ஏன் வருதுன்னா, இன்னார் கொடுத்தா இது கொடுத்ததுன்னே கிடையாது, உன் தலையில எழுதியிருக்கு நீ இதை அனுபவிக்கணும்னு. அது ஒருத்தர் மூலியமா உனக்கு வருது. இதை நம்ம தெரிஞ்சுட்டமே ஆனால் யார் மேலேயும் கோபமே வராது. உனக்கு ஒரு கஷ்டம் வருதுதே ஆனால் உன்னையும் மிஞ்சி அது உன் கையில் இல்லை, இன்னொருத்தர் கொடுத்துட்டான்னு நினைக்கவே நினைக்காது. அவ நாசமா போகணும் வீணா போகணும்னு நினைக்கவே நினைக்காது. இப்போ உன்னை சித்தி தானே உன்னை கீழே தள்ளி விட்டுட்டா, அதனால இதே கஷ்டம் அவளுக்கு வரணும்னு நினைக்காத. ஏன்னா இந்த நினைப்பு என்ன பண்ண, நம்ம நினைப்பு தான் நம்ம பிறவியை உண்டாக்கின்றே இருக்கு. நீ இப்படி நினைக்கிறையோனோ இந்த நினைப்பு தீர்றவளையும் இன்னொரு பிறவியை எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம எத்தனை விஷயங்கள் நினைக்கிறோம், அந்த ஆசைகள் எல்லாம் தீர்ந்தாதான் நம்மளுக்கு விமுக்தி. அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு எழுதுன்னா ஒரு 500 ஆசையாவது படுறோமா, அங்கே போகணும், இதை வாங்கணும், பணம் இல்லை, இங்கே போகணும், இதை பண்ணணும். நாமளும் இந்த மாதிரி ஒரு பெரிய காரில் போகணும்னு நினைக்கிறோம், வசதி இல்லை, எல்லாம் வீடை கட்டின்னு வாழறான் பாரு, என்னைக்கு இதிலெல்லாம் இருக்க போகிறோம் தெரியல, நம்மளுக்கும் இந்த வானே தேவையில்ல, அந்த மாதிரி தேவையில்லான்னு எத்தனை ஆசைப்படுறோம் ஒரு நாளைக்கு. அதெல்லாம் நடக்கிறதோ அதில் நம்ம டிக் பண்ணி பார்த்தா தெரியும், ஏதோ 4-5 தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 30-40 ஆசைப்படுறேன்னா ஒரு 4-5 நடந்திருக்கலாம். உங்களுக்கு நல்ல நேரமாக இருந்தால் 10 நடக்கும், சில சமயத்தில் 1 கூட நடக்காது. இப்படிதானே இருக்கு. ஆனால் என்ன சாஸ்திரம் சொல்றதுன்னா, நீ ஆசைப்பட்டது முழுக்க கணக்கு தீர்ற வரையும் உனக்கு பிறவி உண்டு. அதனாலதான் ஆசைப்படாதன்னு சொல்றேன். ஆசையே படாம, ஏன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட ஆசைப்பட்டு வச்சிருக்கோம். ஒரு ஜென்மாலப்பட்ட ஆசை தீக்கிறதுக்கே எத்தனை பிறவி எடுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி எத்தனை ஜென்மால் ஆசைப்பட்டிருக்குமோ நம்மளுக்கு தெரியுமோ. அதனாலதான் இந்த உலகம் அனந்த கோடி காலமாக இயங்கின்றே இருக்கு. எனக்கு யோசிச்சு பாருங்களேன், எத்தனை கோடி காலமா இந்த உலகம் இருக்குன்னா, நம்ம இது பிரகாரம் ஜெகத் சிருஷ்டி ஆரம்பிச்சு 345 கோடி வருஷம் ஆயிருக்கு. பாகவத பிரகாரம் 345 கோடி வருஷமா இந்த உலகம் நடந்துட்டு இருக்குன்னா பாருங்களேன். அப்ப எத்தனை பேர், எத்தனை ஜீவன் மாத்தி 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 பிறந்து திருப்பி ஆசைப்பட்டு திருப்பி பிறந்து ஆசைப்பட்டு தீர்ந்து பிறந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக தான் கல்ப கோடி காலமா நடந்துட்டு இருக்குது. இதுக்கு ஒரு நாமளும் என்ன பண்றோம், ஏதோ கதை கேட்கிறோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், 4 நல்லது கேட்டோம், இப்படியே இருந்துட்டு இருக்கோமே தவிர அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிட்டு எல்லாரும் கடவுளோட என்ற சேர்ந்துன்றோமோ இல்லை. அதனால இது உலகம் அப்படி ஏங்கிட்டு இருக்கு. அதனால உன்கிட்ட யாராவது தப்பு நினைச்சான்னா அவகிட்ட திருப்பி நீ அந்த கஷ்டம் அவளுக்கு வரணும்னு நினைக்காத. இப்படி பலவாறு உபதேசம் பண்ணி, ஆனா ஒன்னு சொல்றேன் துருவா, அவ இவ்வளோ தப்பு பண்ணி உன்னை தள்ளி விட்டாலும் ஒரே ஒரு உண்மையை சொன்னா பாரு, அது ரொம்ப சரி. என்னன்னா, ஆராதயா அதோக்ஷ ஜபாத பத்மம்
எதீச்சசே அத்தியாசனமுத்தமோ யதா. நீ கடவுளை போய் தேடு, கடவுளை போய் பாரு, கடவுளை தபஸ் பண்ணு, அவர் பிரத்யட்சம் ஆவார்னு சொன்னா பாத்தியா, அது மாத்திரம் உண்மை. என்ன, இந்த நிலைமையில உன்னை காப்பாத்துறதுக்கு யாரும் கிடையாது, என்னாலையும் உன்னால காப்பாற்ற முடியாது, நானும் அபலையா இருக்கேன், உங்க அப்பாவது உன்னை பார்த்துப்பார் நினைச்சேன், அவரும் கையை விட்டார், இதுக்கு மேல உன்னை கடவுள் காப்பாத்தினாதான் உண்டு அப்படின்னு உபதேசம் பண்றா. ஒண்ணு மாத்திரம் உண்மையை சொல்லிட்டாங்க, மேல நீ போய் தபஸ் பண்ணு துருவா அப்படின்னு அந்த 5-6 வயசு குழந்தைன தைரியமா தபஸுக்கு அனுப்புறாளாம். நீ தபஸுக்கு அனுப்புறேன்னு ஆச்சரியப்படாத, உங்க அப்பா உன் கண்ணுக்கு தெரிஞ்சு அவர் தான் வீணா போயிருக்கார். உனக்கு இது என்ன ஆச்சரியம்னா, இந்த ஜெகத் சிருஷ்டி ஆரம்பத்தில் நடந்த கதையினால பகவானுடைய புள்ள பிரம்மா, பிரம்மாவோடைய புள்ள ஸ்வயம்பு மனு, ஸ்வயம்பு மனுடைய புள்ள உத்தானபாதன், உத்தானபாதனுடைய புள்ள துருவன். இப்போ பகவான் கிட்ட போகணும்னா அவ்வளோ சீக்கிரம், அந்த லைனேஜ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இருக்கு. இப்போ நம்ம அப்பா 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 நம்ம போனோம்னா நல்ல எத்தனை 100கணக்கான அப்பாவை தாண்டி தான் மேலே போகிற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க எந்த கோத்திரம்னா, நான் கௌதம கோத்திரம், நான் வாசிஷ்ட கோத்திரம். வசிஷ்டம் அதுனா என்ன அர்த்தம்னா, உங்க அப்பா உங்க அப்பா உங்க அப்பா உங்க அப்பா நீ பிடிச்சுட்டே போனேன்னா உங்க கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா வசிஷ்டரா இருப்பார், ஆங்கிரசரா இருப்பார். இந்த மாதிரி அந்த லீனேஜில் வருது. அதனால தான் அபிவாதையோ இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவா அவாவா இருக்கிற அந்த குலத்திலேயோ மதத்திலேயோ இருக்கிறவா அவளுடைய பெரியோர்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது இதுக்கு தான். அந்தந்த இதுலேருந்து அந்த லீனேஜ்லேருந்து அவாவா வரா, அதை நம்ம விட்டு கொடுத்துடவே கூடாது. அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த துருவசுவாமி கிட்டேருந்து 5வது தலைமுறை தான் கடவுள், அதுக்கு முன்னாடி யாருமே கிடையாது. அதனால இப்ப என்ன சொல்றாருன்னா, உங்க கொள்ளு தாத்தா யாரு, பிரம்மதேவன் இந்த துருவனுடைய கொள்ளு தாத்தா. அந்த கொள்ளு தாத்தா எப்படின்னா, அவரும் இப்படிதான் இந்த உலகத்துக்கு வந்த உடனே அந்த பகவானை குடிச்சு தபஸ் பண்ணினார். தபஸ் பண்ணி பகவானை குடிச்சு தபஸ் பண்ணனே பகவான் பிரத்யட்சமானார். அந்த தப்போபலத்துல தாண்டா இந்த உலகத்திலே உண்டாக்கினார். அதனால நம்ம குடும்பத்துக்கு ஒன்றும் இது புதுசு கிடையாது. உங்க கொள்ளு தாத்தா மாத்திரமானா உங்க தாத்தாவும் அப்படிதான். அவர் யாருன்னா ஸ்வயம்பு மனு. அவர் என்ன பண்ணார்னா, இந்த உலகத்துல அவதாரம் பண்ணி அத்தனை யாக யஜ்ஞங்களும் பண்ணி, நேத்தியே சொன்னேனே யாகம் பண்ணினா அதனுடைய பலன் என்னன்னா சொர்க்கத்துக்கு போய் சௌக்கியத்தை அனுபவிக்கலான்னு. பொதுவா அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு போய் சௌக்கியத்தை நீ அனுபவிச்சுட்டேன்னா திரும்ப இந்த உலகத்துக்கு வந்துதான். ஆனா இந்த ஸ்வயம்பு மனுக்கு அது இல்லை. அவர் சொர்க்கத்துக்கு போய் அந்த சுகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசியா வைகுண்டத்துக்கு போயிட்டாராம். பகவானுடைய திருவடியில 2 கலந்துட்டார். அப்பேற்பட்ட தாத்தா உங்க அப்பா ஒண்டி தான் இப்படி இருக்கார். அதனால இந்த நம்ம குடும்பத்துக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. நீ மேல போய் தபஸ் பண்ணு. அனன்ய பாவே நிஜ தர்ம பாவிதே மனஸ்யவஸ்தாப்ய பஜஸ்வ பூருஷம். அதனால பகவான் அச்சஞ்சலமா எந்த எண்ணம் இல்லாம ஒருமனைப்பாடோட பகவானை குறிச்சு நீ தபஸ் பண்ணு. கண்டிப்பா பகவான் உன்னை கைவிடவே மாட்டான். உலகத்தில் இருக்கிறவன் மாதிரி கிடையாது பகவான். அதனால நீ தபஸ் பண்ண, கிளம்பு துருவா. அதுக்கும் மேல நான்யம் ததா பத்ம பலாசலோச்சனாத் துக்கச்சிதம் தே மிருகயாமி கஞ்சனா யோ மிருக்யதே ஹஸ்தகிரஹீத பத்மயா ஸ்ரீயேதரைரங்க விமிருக்யமானயா. தாயார் படம் பார்த்தா தெரியுமே, கையில 2 கமலத்தை வச்சுன்னு உட்காந்துருக்கா தாயார் மகாலட்சுமி. எதுக்கு போட்டோக்கு போஸ் கொடுக்கறதுக்காக கையில் வச்சுன்னு உட்காந்துருக்கா? அதுக்காக இல்லை, அந்த தாமரையை எடுத்து பகவானுடைய திருவடியில போட்டு அர்ச்சனை பண்ணணும் தான் உட்காந்துருக்காலாம். அந்த மகாலட்சுமிக்கே கிடைக்காம பகவான் பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு சுத்தின்னு இருக்காங்க. அதனால நீ போ, சீக்கிரமா உனக்கு பகவான் கிடைப்பார்னு அந்த 6 வயசு பையனை கோரமான காட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறாளாம் தபஸ் பண்றதுக்கு. ஏன்னா வேற வழி இல்லை. என்ன இங்க இருந்து என்னத்த சுகத்தை கண்டான்? பொதுவாக இந்த மாதிரி நம்ம நிலைமையில யோசிச்சு பார்க்கணும். ஒரு அம்மா இருக்கான்னா ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் ஒரு மணி நேரம் வரத்துக்கு லேட் ஆகிடுதுன்னா எவ்வளோ துடிச்சு போகிறோம். என்ன ஆச்சுன்னு தெரியலையே, எங்கன்னு வரலையேன்னு துடிக்கிறோம். அந்த நிலைமையில இருக்கிற ஒரு அம்மா, சுனீதி மாதிரி இருக்கிற அம்மா 6 வயசு குழந்தையா இருக்கக்கூடிய துருவனை கோரமான அந்த மிருகங்கள்லாம் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த காட்டுக்குள்ள எதை நம்பி அனுப்பி வைக்கிறான்னா பகவானை நம்பி அனுப்பி வைக்கிறான். நீ கிளம்பு துருவா அப்படின்னு உடனே அவர் அம்மாவுக்கு விடை பெற்றுக்கொண்டு, சாதாரண சோப்பலாங்கியா இருக்கிற குழந்தை என்ன பண்ணுவோமா, நான் ராத்திரி பால் குடிச்சிட்டு ராத்திரி தூங்கிட்டு காத்தால எழுந்து கிளம்பட்டுமான்னா சரிடான்னு படுத்துடுறோம். அப்படி பண்ணதுன்னா அது பண்ணாதுன்னு அர்த்தம். துருவசுவாமி என்ன பண்ணார்னா அந்த க்ஷணமே எழுந்துட்டாராம். இதுக்கு மேல இருப்பேனும், மேல பகவானை பார்க்கணும்னா அதான் வழி அப்படின்னு உடனே அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணார், கிளம்பிட்டார். அது
உடனே கிளம்பினா நேராக காட்டுக்குள்ள போறார், சஞ்சாரம் பண்றார். அது எந்த இடம்னா நம்ம நம்ம பூமியில உத்தரப்பிரதேசத்துல இப்ப இருக்கே பிருந்தாவனம்னு கிருஷ்ணர் பிறந்த இடம் இருக்கே, அந்த யமுனை கரையில தான் இவர் போறார். இது இப்ப நடந்தது, இந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கிருஷ்ணாவதாரம். அதுக்கு முன்னாடி பல கோடி வருஷம் முன்னாடி நடந்த கதை அது. அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, காட்டுக்குள்ள போனார். அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தபஸ் பண்ணணும்ன்றா, தபஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கும்போது அவர் அப்படியே ஒரு குரல் கொடுத்துட்டே போறாராம். அம்மா சொன்ன தெய்வம் தெரியுமா யாருக்காவது, அம்மா சொன்ன தெய்வம் தெரியுமா யாருக்காவதுன்னு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கத்திட்டே போறார் அந்த குழந்தை. இந்த மாதிரி ஒரு குழந்தை கத்துறதுன்னா இதை சரி பண்றதுக்காக ஒருத்தர் இருக்காராம். அவர் யாருன்னா அவர் தான் நாரதர். யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாலோ அவளுக்கு உடனே சொல்லி மனசை சரி பண்ண மகான் நாரதர். பொதுவாக நாரதரை இந்த சினிமாவில் இந்த புராணத்துலலாம் பார்த்தா அவர் கலகப்பிரியன், சும்மா போய் கலப்பி விட்டுருப்பார்னு சொல்லுவா. ஆனால் அவர் அப்பேற்பட்ட மகான். அவர் நம்ம இதை பார்த்து அவரை முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்துக்கே அபயமா இருக்கக்கூடிய 2 கிரந்தம், ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம், 2த்தையும் கொடுத்தது நாரதர் தான். வால்மீகி மகரிஷி வருத்தப்பட்டு உட்காந்துருக்கும் போது 16 கேள்விகளை கேட்டும் போது சங்கேப ராமாயணத்தை சொல்லி மேல ராமாயணம் பண்ணணும்னு அனுகிரகம் பண்ணி கொடுத்தது நாரதர். வியாசரும் தன் ஆசிரமத்தில் உட்கார்ந்துட்டு தான் வருத்தப்பட்டு இருக்கும் போது ஸ்ரீமத் பாகவதம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்து உபதேசம் பண்ணி பண்ண சொன்னது நாரதர். பிரகலாத சுவாமிக்கு கர்ப்பத்தில் இருக்கும்போது அப்பயே பகவத் பக்தியை உபதேசம் பண்ணது நாரதர். இந்த மாதிரி எத்தனை சத்சங்கம் நல்ல காரியங்கள் இருக்கோ அத்தனையும் இந்த மகான்னால தான் இந்த உலகத்தில் கிடைச்சிருக்கு. அப்பேற்பட்ட நாரதர் மேலே போயிட்டே இருக்கும்போது யாரா அது புதுசா இருக்கு, சின்ன குழந்தையா இருக்குமா, அம்மா சொன்ன தெய்வம் தெரியுமா, அம்மா சொன்ன தெய்வமான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்தா அஹோ தேஜகா க்ஷத்ரியானாம். குழந்தையோட தேஜஸ், அவனுடைய வேட்கை, தீவிரம் அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாரு. என்னப்பா உன் பேர் என்ன, நீ யாருன்னு. நான் தான் துருவன்னு பேர் எனக்கு. இந்த மாதிரி நடந்த கதையெல்லாம் சொல்லி எங்கள் அம்மா தபஸ் பண்ணுன்னு அமைச்சிருக்கா, நான் பகவானை தேடுறதுக்காக காட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு உடனே நாரதருக்கு ஒரு நிமிஷம் வருத்தப்பட்டார், கோபம் வந்துருத்தான். என்ன நினச்சிட்டு என்னடா ஏதோ நீ ஏதாவது தொலைச்சிட்டியா அப்படின்னா, ஆமாம்மா இந்த இடத்துல தொலைச்சிட்டேன் அப்படின்னு போய் இந்த பை எடுத்து போ, டார்ச் எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வா, இந்த இடத்துல 10 ரூபா கிடக்கா, 100 ரூபா நோட்டு கிடக்கா, இந்த மோதிரத்தை கீழே போட்டேன்னா இந்த இடத்துல கிடக்கான்னு தேடுற மாதிரியா பகவான் தேட முடியும்? எப்பேற்பட்ட பிரபு அவர். முனையாக பதவீவியஸ்ய நிசங்கேன ஒரு ஜன்மபிகி யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியானம் சமாதி அப்படின்ற அஷ்டாங்க யோகத்தை அபியாசம் பண்ணி அந்த ரிஷிகள்லாம் கஷ்டப்பட்டு கண்ணை மூடி மாச கணக்கா வருஷ கணக்கா தபஸ் பண்றார்கள். இன்னும் திருவடி கூட தெரியல. அப்படி கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டிய பகவானை ஏதோ அம்மா சொல்லிட்டான்னு நீ காட்டுக்கு கிளம்பி பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு தான் அபிப்பிராயத்தில் பேசுற. அப்பா அப்படிலாம் சுலபம் கிடையாதுடா பகவான், நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு சின்ன விஷயம் அப்பா மடியில் ஏறணுன்றதுக்காக யாரா அப்படி கோபிச்சுன்னு வருவாளா? முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல இந்த 3 விஷயம் சொல்றேன், இதை நீ தெரிஞ்சுட்டே ஆனால் உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, நீ நிம்மதியா இருக்கலாம். இது அவருக்காக சொல்ற, நம்மளுக்காக சொன்னாது மாதிரி இருக்கு. குணாதிகான் முதம் லிப்சேத் அனுக்ரோஷம் குணாதமாத் மைத்ரீம் சமானாதன் விச்சேத் நதாபைரபிபூயதே குணாதிகான் முதம் லிப்சேத். முதல்ல என்ன சொல்றாருன்னா, உன்னை விட சௌக்கியமா இருக்கிறவாளை பார்த்து சந்தோஷப்பட தெரிஞ்சு. ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கான், ஏதோ பகவத் ஆராதனை ஜென்மால பண்ணியிருக்கான், இன்னைக்கு சௌக்கியமா இருக்கான் அப்படின்னு அவளை பார்த்து சந்தோஷப்படுறத வச்சுக்கோ. நேற்றுக்கு வந்தான், ஒத்த வேஷ்டியோட வந்தான், இப்படியே ஒரு கடையை ஆரம்பித்தான், இன்னைக்கு பார்த்தா இப்படியே மாளிகை மாதிரி கட்டி ஒரு பெரிய காரில் ஊரில் சுற்றின்னு இருக்கான். நானும் 25 வருஷமா இருக்கேன், இப்படியே வாடகை வீட்லேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏதோ ஒரு புண்ணியம், புண்ணியத்தினால தானே சௌக்கியம். எப்படி பாபத்தினால கஷ்டமோ புண்ணியத்தினால சுகம், இதுதான் உலகம். அப்படின்னு நம்மளை விட சௌக்கியமா இருக்கிறவனை பார்த்து பெருமூச்சு விடாம நீ அவனை பார்த்து சந்தோஷப்படும். குணாதிகான் முதம் லிப்சேத் அனுக்ரோஷம் குணாதமாத். உன்னை விட சுமாரா இருக்கானா அவனை பார்த்து நன்னா வேணும் இல்லை, அன்னைக்கு எப்படி இருந்து வேணும், உனக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அனுக்ரோஷம் குணாதமாத். பாவம் ஏதோ பாவம் பண்ணியிருக்கான், கஷ்டப்படுறான், உன்னால முடிஞ்ச உதவியை பண்ணு. உதவி பண்ணலைனாலும் உபத்திரவமாவது பண்ணாம இரு. அனுக்ரோஷம் குணாதம். அவனை பார்த்து ஐயோ பாவமே, நான் அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணு. அனுக்ரோஷம் குணாதமாத். இந்த ரெண்டா இன்னொருத்தர் இருக்கா, யாருன்னா மைத்ரீம் சமானாதன் விச்சேத். உனக்கு சமமா ஒருத்தன் இருக்கான், அப்படிதானே உலகம் இருக்கும். ஒண்ணு நம்மளுக்காக நன்னா இருக்கா,
இல்லை நம்மளை விட சுமாராக இருப்பான், இல்லை நம்மள மாதிரியே இருக்கிற மாதிரி இருப்பான். ஒன்று லோ கிளாஸ், மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ் மாதிரி தானே, இப்படி தானே உலகத்தில் இருக்கு. நீ எதில் இருக்கியோ நீ உன்னுடைய எது, நீ லோ கிளாஸ் இருந்தால் லோ கிளாஸ், மிடில் கிளாஸ் இருந்தால் மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ் இருந்தால் அது அவாவா முடிவு பண்ணிக்க வேண்டியது. அதனால உன் சமானமாக இருக்காளோன்னு அவளை பார்த்து நீ என்ன பண்ணணும்னா, நேத்திக்கு வரையும் அவன் வந்து அங்கங்கே போயிட்டு இருந்தான், இன்னைக்கு பாரு சைக்கிளை விற்றான், காரை வாங்கிட்டான், ஸோ நம்ம அளவுக்கு வந்துட்டானேன்னு அசூயப்படாது. போகிற போக்கு பார்த்தா நம்மளோட ஜாஸ்தி ஆகிடுவான். அவன்கிட்ட போய் என்னப்பா நன்னா இருக்கியா, மைத்ரியா ஃப்ரெண்டு மாதிரி பழகு, நன்னா இருக்கியே, நல்ல சௌக்கியமாக இருக்கா அப்படின்னு சந்தோஷப்படும். மைத்ரீம் சமானாதன் விச்சேத், உன்ன மாதிரியே இருக்கிறவனை பார்த்து அவன்கிட்ட போய் நன்னா பேசி நண்பன் மாதிரி பழகு. உன்னை விட சௌக்கியமா இருக்கிறவனை பார்த்து சந்தோஷப்படு. உன்னை விட சுமாரா இருக்கிறவனை பார்த்து வருத்தப்படுறதா அவனுக்கு ஏதாவது முடிஞ்ச உதவியை பண்ணு. இந்த மாதிரி நம்ம உலகத்துல வாழ்ந்துட்டோமே ஆனால் நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னு உபதேசம் பண்றார். யாருக்கு? அந்த துருவனுக்கு 6 வயசு பையனுக்கு சொல்லிக் கொடுக்குறார். அந்த அவன் என்ன சொல்றான்னா, இத்தனையும் சொன்னார்ல, உடனே அந்த துருவ சுவாமி கேட்கிறான், சுருச்சியா துர்வச்சோபானிஹி நபின்னே ஸ்ரயதே ஹிருதி பதம் திரிபுவனோத்கிருஷ்டம். நீங்க வந்து கையில ஏதோ வீணை வச்சுன்னு சுத்தின்னு இருக்கேல, நாராயண நாராயணன் யாரை குறிச்சு பாடிட்டு இருக்கேன்? பகவானை குறிச்சு பாடிட்டு இருக்கேன். எதுக்கு பாடுறேன்னா, இந்த மாதிரி இருக்கிறவா எல்லாருக்கும் நல்லது சொல்லி கொடுக்கறதுக்கு தானே வந்திருக்கேன். நான் ஒருத்தன் தபஸ் பண்றேன், நீங்க வந்திருக்கேன், வந்த எனக்கு உபதேசம் பண்ணி இதெல்லாம் நடக்காது ஆத்துக்கு போன்னு சொல்றீரே, நீங்க வந்து மகானா அப்படின்ற மாதிரி கேட்கிறான் பார்த்து. அதுக்கும் மேல துருவசுவாமி சொல்றார், பதம் திரிபுவனோத்கிருஷ்டம், எனக்கு அதெல்லாம் தெரியாது. எங்க அப்பா மடியில ஏறணும், எங்க அப்பா மடியில ஏறணும்னா பகவானை பார்த்துதான் ஆகணும். எங்க அம்மா சொல்லிட்டா, அந்த பகவானை பார்க்கறதுக்கு உங்களுக்கு வழி தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லாட்டி இங்க இடத்த கழிப்பிடும் அப்படின்னு அந்த குழந்தையுடைய தீவிரத்தை பரீட்சை பண்றதுக்காக தான் இத்தனையும் பேசுறார் நாரதர். இவன் எப்படி இருக்கான், நான் அதை கிழிச்சிடுறேன் இதை கிழிச்சிடுறேன்னு ஒருத்தன் வருவான், அவனை நம்பி முழுக்க ஒப்படைக்க முடியுமோ? முதல்ல அவனை பரீட்சை பண்ண வரணும். இப்படிதானே எல்லா ஊர்லயும் நடக்கிறது. நல்ல ஸ்கூல் இருக்கு, நல்ல எஜுகேஷன் இருக்குன்னா ஏன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறா? அவன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆனாதான் அவனுக்கு இது படிக்கிறதுக்குள்ள தகுதியே வரும். இல்லாட்டி இப்போ நல்லா படிச்சுட்டு திருப்பி அதை தயார் பண்ணிட்டு வா, அப்பதானே முடியும். அந்த மாதிரி பரீட்சை வைக்கிறானா, அந்த பரீட்சையில துருவன் பாஸ் பண்ணிட்டார். எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு பகவானை பார்த்து தான் ஆகணும், அதுக்குள்ள வழி தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லாட்டி இங்கேருந்து கிளம்புங்கோ அப்படின்ன உடனே பரம சந்தோஷப்பட்டு உடனே துருவசுவாமி உட்காத்தி வச்சு, அப்பா உங்க அம்மா சொன்னதுதாண்டா சரி, ஜனன்யாபிஹிதஃ பஞ்சாஹ சபை நிஸ்ரேயசஸ்யதே பகவான் வாசுதேவஸ்தம் பஜதத் பிரவணாத்மனா. உங்க அம்மா சொன்னதுதான் சரி. இந்த உலகத்துல தன் மனைவியா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, நம்ம நேரா போயிட்டே இருக்கும்போது வழிக்கு விழுந்துட்டோம்னா சிரிச்சுட்டு தான் தூக்கி விடுவோம். இதுதான் உலகம். யாரா இருந்தாலும் சரி உன் கூட வரமாட்டா, பகவான் தான் உன்னை காப்பாற்றுவான். அதனால நீ வந்ததுதான் சரி, உங்க அம்மாவை கேட்டுட்டு அப்பேற்பட்ட பகவான் தான் உன்னை காப்பாற்ற போறான். உடனே அந்த குழந்தை கேட்கறதாம், நீங்களும் பகவான் பகவான் சொல்றேன், எங்க அம்மாவும் பகவான் பகவான் சொல்றா. தாத்தா, இவருக்கு தாத்தா என்ன, இந்த துருவசுவாமியோட அப்பா உத்தானபாதன், இந்த உத்தானபாதனுடைய அப்பா சுவாயம்பூமனு சொன்னல, இந்த சுவாயம்பூமனுடைய அண்ணா தான் நாரதர். முதல்ல இந்த நவ பிரஜாபதிகள் சொன்னேன்ல, அந்த நவ பிரஜாபதிகள்ல நாரதரும் ஒருத்தர். 10 பேரா பிறக்கிறா, நாரதர் மாத்திரம் தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றதுனால இந்த 9 பிரஜாபதிகள் ஆயிட்டார். அதுக்கப்புறம் தான் சுவாயம்பூ மனு பிறக்கிறார். அதனால நாரதர் யாருன்னா பெரிய தாத்தா, துருவருக்கு பெரிய தாத்தா. உடனே தாத்தா தாத்தா நீயும் பகவான் பகவான் சொல்ற, அம்மாவும் பகவான் பகவான் சொல்றான், இந்த பகவான் எப்படி இருப்பான்னு யாருமே சொல்லலையே, நான் எப்படி தியானம் பண்ணுவேன் அப்படின்னு இந்த குழந்தை கேட்கறது ஆச்சரியப்படுறார் அவர். உடனே பகவான் எப்படி இருப்பார்னு சொல்லி கொடுக்குறாராம். பிரசாதாபிமுகம் சஸ்வத் பிரசன்னவதனேக்ஷணம். இங்க அழகா சொல்லி கொடுக்கிறார் கெட்டிக்காரத்தனமா. ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும் போது தியானம் அப்படின்னா என்ன, தியானம் ரொம்ப பெரிய விஷயம். நாம எதை நினைக்கிறோமோ அதான் மனசு மாறுறது தான் தியானம். நம்ம வயசாக வயசாக நாம எதை நினைக்கிற போதோ தியானம் பண்றவர்கள் தான் தெரியும். அது தியானம் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளுடைய எண்ணம் தானே உருவா எடுத்துன்னு வருது. நம்ம எதை தியானம் பண்ணாலும் அதுக்கு அந்த பவர் உண்டு. பெரியவாளா இருக்கும்போது இந்த மாதிரி தியானம் பண்ணா தாமரை போன்ற கண்கள், கண்ணாடி போல கண்ண பிரதேசம், அல்ல அப்புறம் மீன் போன காது, மகர குண்டலம், இப்படிலாம் சொன்னோம்னா அதை வச்சு சாமர்த்தியமா தியானம் பண்றதுக்குள்ள புத்தி சக்தி பெரியவாளுக்கு இருக்கும். சின்ன குழந்தைக்கு இருக்குமோ? சின்ன குழந்தைகிட்ட போய் கண்ணாடி போல கண்ணம்னா முதல்ல கண்ணாடி என்ன அப்படின்னு சொல்லி தரணும். அது இப்படி இருக்கும்னா அப்புறம் அது கண்ணாடியை போய் தியானம் பண்ண ஆரம்பிச்சிடும், கண்ணத்தை விட்டுடும்.
அப்புறம் தாமரை போன கண்கள்னா முதல்ல தாமரைன்னா என்னன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அப்புறம் தாமரை போன கண்கள்னா அது தியானம் பண்ணும்போது கண்ணை விட்டு தாமரை தியானம் பண்ணிடுதுன்னா அவர் என்ன பண்றாருன்னா அதனால இந்த மாதிரி உதாகரணத்தையே கொடுக்காம சொல்லி கொடுக்குறாராம். பிரசாதாபிமுகம் சஸ்வத், அழகான கண்ணம், அழகான முகம், பிரசன்னவதனேக்ஷணம், அழகான புன்சிரிப்பு, சுனாசம், அழகான மூக்கு, சுப்ருவம், அழகான புருவம், சாரு கபோலம், அழகான கண்கள். இப்படி அழகான அழகானே அதுக்கு ஒரு உருவம் கொடுத்துரும் குழந்தை. சாரு கபோலம் சுரசுந்தரம் தருணம், அந்த பகவான் யாருன்னா நல்ல யுவாவா இருக்கக்கூடியார். ரமணீயாங்கம், அழகான சரீரம், அருணோஷ்டேக்ஷநாதரம் பிரணதாஸ்ரயனம், யார் வந்து அவன் திருவடியில விழுந்தாலும் யாருக்கா இருந்தாலும் அனுகிரகம் பண்ணிடுவார். மார்பல மகாலட்சுமியை வச்சுட்டு இருக்கிறவர் அப்பேற்பட்ட பகவான் அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது அந்த குழந்தை ஒரு நிமிஷம் தாத்தா அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிற உடனே என்னடா துருவா என்ன வேணும்னு, நீங்களும் பகவான் பகவான், சின்ன குழந்தையா இருக்கிறதால தெரியல, பகவான் பகவான் அம்மாவும் பகவான் பகவான்றா. இந்த பகவான் மாமாவா மாமியானே தெரியாது எனக்கு, பகவான் மாமாவா மாமியா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சிரிச்சுட்டு சொல்றாராம், புருஷம் வனமாலினம், பகவான் யாருன்னா புருஷன்தா. எந்த புருஷ சூக்தம், எந்த வேதம் சஹஸ்ரசீருஷா புருஷான்னு எந்த வேதம் வர்ணிக்கிறதோ அப்பேற்பட்ட பகவான்டா அவன், புருஷன் ஆண் அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட பிரபு நீ வந்து தியானம் பண்ணு, இப்படிலாம் இருப்பார் பகவான் அப்படின்னு. உடனே ரொம்ப கண்ணை முடின்னு பார்க்கறாராம் உள்ள. உடனே அவருக்கு லைட்டா அந்த ஒரு ஆசை தெரிய ஆரம்பிச்சிருது, ரொம்ப நன்னா இருக்கார் தாத்தா பகவான் அப்படின்றாராம். சந்தோஷப்படுறார் நாரதர். இது ஒண்டி போதுமோ, ஒரு தியானம் பண்ணும்போது நம்ம மனசு ஒரு விஷயத்துல ஒருமைப்பாடோட இருந்தால் தான் தியானம் பண்ண முடியும். அதுதான் தியானத்துல முக்கியம். அந்த ஒருமைப்பாடு கொடுக்கறதுக்கு தான் மந்திரங்களை சேர்த்துக்கிறோம். நீ மனசு உனக்கு ஒருமைப்பாடு வந்துருத்துன்னா அப்புறம் மந்திரங்கள் தேவையில்லை, ஆரம்பத்துல தான் மந்திரங்கள் தேவை அதை அடக்கிறதுக்காக. உடனே இவர் என்ன பண்றாருன்னா அதுக்கு மந்திரம் தேவைன்றதுனால ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற துவாதசாட்சர மந்திரத்தை அவர் தைல கலை வச்சு ஹஸ்தமஸ்தக தீட்சையா கொடுத்து உபதேசம் பண்றார். அந்த இதை வந்து நீ ஜபிச்சுட்டே துருவா, ஜபிச்சுட்டே நீ பகவானை பாரு, சீக்கிரத்துல பகவான் உன்னை தேடி வருவார் அப்படின்னு துருவனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். கிளம்பிட்டு இவர் சும்மா இருக்காம நேரா என்ன பண்றாருன்னா இந்த உத்தானபாதன் ராஜ்ய பரிபாலனம் இருக்கிற இந்த அரண்மனைக்கு வர்றார். நேரா வந்த உடனே உத்தானபாதன் வரணும்னு ஆறுதரை கூப்பிட்ட உடனே, என்ன ராஜா ஏதோ வந்து ரொம்ப முகம் சுழிச்சுட்டு வருத்தப்பட்டுன்னு உட்காந்துருக்கியே, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாராம். இவருக்கு தான் அந்த கலகம் பண்ணி விடுறது பிடிக்குமோ, ஏன் இப்படி இருக்க, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஏன் இவன் வந்து வருத்தப்பட்டுன்னு உட்காந்துருக்கான்னா, நான் ஒரு பாபி, என் பையன் மடியில ஏறணும்னு வந்து உட்காந்தான். ஒரு அப்பாவால ஒரு பையனை மடியில உட்காந்து வச்சுக்க முடியாதா? அது ரொம்ப சின்ன விஷயம் தானே, இதை கூட பூர்த்தி பண்ணி வைக்க முடியாத ஒரு அப்பாவா இருந்துட்டு இவளுடைய பேச்சை கேட்டு இப்ப அந்த குழந்தை கோரமான காட்டுக்குள்ள போய் தபஸ் பண்றதா, அதுல ஏதாவது துஷ்டமிருகங்கள்லாம் அடிச்சா என்ன பண்றது, அந்த குழந்தை மரணிச்சதுன்னா என்ன பண்றது, வருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நாரதர் சொல்றார், அதுக்கு தான் கேட்டேன் உன்ட்ட நான், அந்த குழந்தை நல்லபடியா நல்ல இடத்துல இருக்கான், கவலையே படாத, அவன் காரிய சித்தியோட வருவான்னு சொல்லிட்டு அவர் இடத்த சொல்லாம கிளம்பிட்டார். இடத்த சொன்னா என்ன பண்ணுவான், அடுத்த க்ஷணமே போய் கிளம்பி அந்த தபஸை கலைச்சிருவான். இத்தனை நடந்தது எதுக்குன்னா துருவனுடைய தபஸுக்காக தான் இந்த உத்தானபாதனமே அந்த ஸ்திரீலோலனா இருக்கிற மாதிரி ஆயிடுத்து. இப்ப அவனும் மாறிட்டான். இப்படி இங்க துருவசுவாமி எப்படி பண்ணார்னா நேரா யமுனையில போய் ஸ்நானம் பண்ணி வந்து முதல் மாசம் தபஸ் பண்றார். மொத்தம் 6 மாசம் தபஸ் பண்றார். 6வது மாசம் பகவான் வந்துடுறார். முதல் மாசம் எப்படி தபஸ் பண்றார்னா, திரிராத்ராந்தே கபித்சவதராசனஹ ஆத்மவிருத்தி அனுசானேன மாசம் நின்யேர்ச்சயன் ஹரிம். 3 நாளைக்கு ஒரு தடவை தான் எழுந்து பாரு. 3 நாளைக்கு ஒரு தடவை தான் அந்த கண்ணை திறந்து பார்ப்பார். கண்ணை திறந்து பார்த்தா பசிக்குமோன்னு 3 நாளா எதுவுமே சாப்பிடலையோன்னோ. கபித்சவதராசனஹா அங்க நேரா போவாராம். அங்க விளாம்பழம் இழந்த பழம் கீழே விழுந்து கிடக்குமா, அதை எடுத்து அலம்பிட்டு இப்படி கொஞ்சோண்டு சாப்பிடுவாராம். திருப்ப தியானத்தில் உட்காந்து இதே மாதிரி 3 நாளைக்கு ஒரு தடவை எழுந்துட்டு தபஸ் பண்ற. இப்ப பொதுவா தபஸ்ன்றது எப்படி, கச்சித்தே வர்த்ததே தபஹான்னு ராமச்சந்திர பிரபு சபரியை கேட்டாரோன்னு,
பொதுவாக நம்ம தபஸும் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு 10 நாமம் சொல்றேன்னா நாளைக்கு 9, நாளன்னைக்கு 8, 7, 1 சுவாகவாயிடக்கூடாது. இன்னைக்கு 10 சொல்றேன்னா நாளைக்கு 11வது சொல்லணும். அதுக்கு மேலே இன்னைக்கு சொல்ற 10வது நாளைக்கு சொல்லணும். அதையாவது நம்ம மெயின்டைன் பண்ணணும். தபஸ் மாத்திரம் விருத்தி அடையலைன்னா அது பிரயோஜனம். அதனால அடுத்த மாசம் என்ன பண்ற, 3 நாளைக்கு எழுந்துட்ட துருவன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை எழுந்துட்டான்னா தபஸ் மங்களவ தானே போயிடும். இப்ப என்ன பண்றாருன்னா, தித்தீயம் சானயன் மாசம் ஷஷ்டே பகோதினி 6 நாளைக்கு ஒரு தடவை தான் எழுந்துக்கிறாங்க. முதல் மாசம் 3 நாளைக்கு, இப்ப 6 நாளைக்கு ஒரு தடவை. 6 நாளைக்கு எழுந்துட்டு திருப்பி 6 நாளைக்கு அப்புறம் எழுந்துட்டா இன்னும் நிறைய பசிக்கும் ஒன்றும். இப்ப என்ன ஆச்சுன்னா ஆகாரம் இன்னும் கம்மியாயிடுது. ஏற்கனவே பழங்கள்லாம் சாப்பிட்டு இருந்த துருவன் இப்ப என்ன பண்றாருன்னா, இந்த அருகம்புல்லு அங்க இருக்கிற இதழ்கள் சின்ன சின்ன அந்த இலைகள் மாத்திரம் சாப்பிடுறாரு 6 நாளைக்கு ஒரு தடவை. சாப்பிட்டுட்டு திருப்பி தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இது 2வது மாசம். 3வது மாசம் என்ன அர்த்தம்னா, திருத்தீயம் சானயன் மாசம் நவமே அகனி 9 நாளைக்கு ஒரு தடவை எழுந்துக்கிறார். 9 நாளைக்கு ஒரு தடவை எழுந்துட்டு என்ன ஜம்போ மீல்ஸ் அப்படியே எடுத்துட்டு வந்து பெரிய சாப்பாடு சாப்பிட்றாருன்னா அப்படி இல்லை. நேரா போவாராம், யமுனையில இறங்குவாராம், 3 கை ஜலத்தை குடிப்பாராம். அவ்வளவுதான். குடிச்சிட்டு திருப்பி தபஸுக்கு உட்காந்துறாரு. 9 நாளைக்கு ஒரு தடவை எழுந்துப்பார். சதுர்த்தம் அபிமாசம் துவாதசே கனி 4வது மாசம் எப்படின்னா 12 நாளைக்கு ஒரு தடவை எழுந்துப்பாரா. எழுந்துட்டு ஜலம் கூட கிடையாது. இப்போ அப்படி கண்ணை திறப்பார், வாயை ஃபுல்லா திறந்துப்பார், நல்ல காற்றை இழுத்துப்பார், ஒரு 3 தடவை குடிப்பார். காத்து தான் ஆகாரம். திருப்பி கண்ணை முடிண்டுவார், பாம்பு மாதிரி. இப்படி ஆகாரம் பண்ணி கண்ணை முடிண்டுவார். 12 நாளைக்கு ஒரு தடவை எழுந்துப்பார். இப்படி 4 மாசம் ஆயிடுச்சா, பஞ்சமே மாஸ்யனு பிராப்தே ஜிதஸ்வாசோ நிருபாத்மஜா தியாயன் பிரம்மபதைகேன தஸ்தோ ஸ்தானுரிவ அச்சலஹ. 5வது மாசம் எப்படி தபஸ் பண்றாருன்னா, இப்ப உட்கார்ந்து பண்ணி இந்த துருவன் 5வது மாசம் எழுந்து நின்று ஒரு காலை ஊனி மற்றொரு காலை இப்படி மடக்கி வச்சுண்டு 2 கையும் தலைக்கு மேல இப்படி சிரஸ் மேல தூக்கிண்டு தன்னுடைய ஏகாகிர சித்தத்தோட மன ஒருமைப்பாடோட தியானம் பண்றார். இப்ப எழுந்துக்கவே இல்லை, நின்னபடியே தபஸ் பண்றாராம். ஒரு மலை எப்படி அசையாம இருக்குமோ அதே போல அந்த 5வது மாசம் தபஸ் பண்றார். யாருன்னா 6 வயசு குழந்தை. இப்ப 5 மாசம் தபஸ் பண்ணா, பொதுவா தபஸ் பண்ண என்ன ஆகும்னா, இந்த தபோக்னியானது அந்த சொர்க்கலோகத்தில் இருக்கிற தேவர்களுக்கு போய் இடைஞ்சலை கொடுக்கும். அவளுக்கு தேவலோகத்தை தகிக்கும். உடனே அவ என்ன பண்ணுவான்னா, நேரா போய் பிரம்மதேவன்கிட்ட சொல்லுவா. பிரம்மதேவனே இதை கணக்கு பட்டுவாடா பண்ணிட முடியும்னா அவரே வந்து சரி பண்ணிடுவார். அப்படி பிரம்மதேவனாலையும் முடியாத போது அவர் என்ன பண்ணுவார்னா பகவான்கிட்ட போய் சொல்லுவார். உடனே பகவான் வருவார். இப்படி இருந்துட்டே இருக்கும்போது பார்த்தா அத்தனை தேவர்களும் கிளம்பி க்ஷீராப்திக்கு வந்துட்டா, பகவான் கிட்ட வந்துட்டா. பகவான் கிட்ட வந்து என்ன எல்லாரும் காரியம் இல்லைன்னா யாரும் வரமாட்டா. பொதுவாக யார் வந்தாலுமே அப்படி தானே, சும்மா யாரா வருவாளா? நம்ம அது வந்து என்ன காரியம்னு தானே கேட்போம். பகவான் அதே மாதிரி தான் கேட்குறாரு. இத்தனை தேவர்களையும் பார்த்து என்ன காரியம், எதுக்கு வந்திருக்கேன்னா, இல்லை எங்களால் தேவலோகத்தில் இருக்கவே முடியல, இங்கே வந்து பூலோகத்தில் துருவன்னு ஒரு பையன் தபஸ் பண்ணுறான், அவன் பண்ணுற தபஸ் எங்கள் லோகத்தை வந்து எரிக்கிறத இருக்கவே முடியல. நீங்கள் தான் வந்து இந்த ரம்ப ஊருசி மேனக்கெல்லாம் நிறைய பேர் வச்சுட்டு இருக்கேல, அதெல்லாம் கொடுத்து கெடுக்கிறதுக்கு தான் நிறைய வழி இருக்கு. அதெல்லாம் பண்ணலாமன்னா அதெல்லாம் பண்ணலாம். ஒரு 25 வயசு 30 வயசு 40 வயசு ரிஷியாக இருந்தால் அதெல்லாம் பழிக்கும். 6 வயசு குழந்தைட்டு இதெல்லாம் பழிக்குமோ? அதனால அதெல்லாம் இங்கே பண்ண முடியல. இன்னும் வேற பண்ணி பார்க்குறான் இன்னொன்னவா தேவர்கள்லாம் ஏன்னா அவளுக்கு தபஸுக்கு எடுக்கணும். அதனால என்ன பண்றான்னா, மாயா சுனீதி அம்மா இருக்காளோன்னா அதே மாதிரியே இன்னொரு வேஷத்தை போட்டுட்டு அந்த துருவன் முன்னாடி வந்து, துருவா தபஸ் பண்ணினது போதும், வா ஆத்துக்கு போலான்னு கூப்பிடுறாள். அவருக்கு எங்க, அவர் பிரம்மத்துல ஐக்கியமாகி இப்படி தபஸ் பண்ணும்போது மேல பகவான் வர போறாரு, அதுவே தெரிய போறது இல்லை. இவா கத்தது தெரிய போறதோ? நாங்க எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டோம், எங்களால முடியல, மேல நீங்க வந்து அனுகிரகம் பண்ணாதான் அந்த தபஸ் கலையும், எங்களால எங்க ஊர்ல எல்லாம் இருக்க முடியல அப்படின்னு உடனே பகவான் சொல்றாராம், மதோர்வனம் பிருத்திய திதிருக்ஷயாகதா. நீங்க வந்து தரிசனம் கொடுக்கணும்னு என்ன சொல்றேன். பகவான் சொல்றாரா, நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்பேற்பட்ட பாகவதனை நான் தரிசனம் பண்ண வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல கிளம்புற. இப்படி கிளம்புறா தன்னுடைய கருட வாகனத்துல. இப்படி கிளம்பும் போது கையில ஒரு சங்கம் வச்சுட்டு இருக்கார். அதை இப்படி நிறுத்தி தாயார் புடுங்குறாள். 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தைய போய் பார்க்க போறேன். அந்த பையன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். 6 மாசம் ஆச்சு. அவன் சாப்பிட்டு
இப்படி இருக்கிற குழந்தைய போய் தரிசனம் கொடுக்கணும்னு நினைக்கிறீரு, அந்த சங்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ஷீராப்தியில தானே படுத்துட்டு இருக்கா, அதுலேருந்து ஒரு 2 டம்ளர் பால் எடுத்து கையில் கொடுக்குறாள். முதல்ல இதை கொடுங்க குழந்தைக்கு, அப்புறம் பேசட்டும், எவ்வளோ நாள் சாப்பிடாம இருக்கு, பசிக்கும் அப்படின்னு தாயாருடைய புத்தி. தாயாருக்கு என்ன, குழந்தை பசிக்காம குழந்தைக்கு நல்ல ஆகாரம் பண்ணுன்றதுன்னு தாயாருடைய புத்தி. அந்த மாதிரி பாலை தூக்கி கொடுக்குறாள். அதை எடுத்துட்டு பகவான் இப்படி வராராம், அந்த கருடன் மேல கருடாருடனா வரார். அந்த கருடன் வர வேகம் பத்தல, இப்படி இறங்கி 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 கீழே நேரா வந்து அந்த துருவசுவாமி முன்னாடி வந்து நிற்கிறார். பொதுவாக இந்த மாதிரி பகவான் வந்து நின்றா எப்படி இருக்கும், அவருடைய தபஸ் தேஜஸ் கதை சொல்லிகிட்டே இருக்கும். இங்கே பகவான் வந்தான்னா நம்மளால இருக்க முடியுமா, அவருடைய ஆனந்த கனமான ரூபத்தில் அப்படியே எல்லாம் தெளிஞ்சு போயிடுவோம் ஒன்றும். அப்படி இருக்கும்போது துருவசுவாமி கண்ணை திறந்தே பார்க்கல. அதான் ஆச்சரியம். பகவான் வந்து துருவா துருவா துருவான்னு கூப்பிடுற, துருவா துருவான்னு வந்து கூப்பிட்டா பகவானையே கண்டுக்கலையா. ஏன்னா அந்த பகவானை உள்ள பார்த்துட்டு இருக்காரு. ஒன்றும் அந்த பரமானந்தத்தில் மூழ்கி இருக்கிறதுனால இந்த உலகத்தில் இருக்கிற விஷயம் எதுவும் தெரியல. அப்பதான் பகவான் நினைச்சுக்கிறாரா, இவன் நம்மள உள்ள பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் நம்ம கூப்பிட்டும் காதல விழ உள்ள இருக்கிற ரூபத்தை மறைச்சான். அந்த ரூபத்தை மறைச்ச உடனே ஏதோ பறி கொடுத்தா மாதிரி கண்ணை திறந்து பார்த்தா எந்த கடவுளை மனசுல பார்த்துட்டு இருந்தானோ அந்த கடவுள் முன்னாடி நிற்கிறார். பரம சந்தோஷம். போறார், இப்படி போறார், முன்னாடி கட்டிக்கிறார், பின்னாடி கட்டிக்கிறார், முத்தம் இடுறார், இது பண்றார். என்ன சின்ன குழந்தை என்ன பண்றதுனே தெரியல. இப்படி போறா, எப்பேற்பட்ட பிரபு, எப்பேற்பட்ட ரூபம். அதை பார்த்த சந்தோஷம் தாங்கல, ஆனந்தத்துல முழுகிறார், கண்ணீர் விடுறார். இப்படி எல்லாத்தையும் பண்ணி சுத்தி 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 வந்து பார்க்கறாரா. அந்த பகவானை பார்த்து ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறார். ஆனா அவருக்கு சின்ன பையனா இருக்கிறதுனால பேச தெரியல, ஸ்தோத்திரம் பண்ண தெரியல. உடனே பகவான் என்ன பண்றாருன்னா, அந்த தாயார் கொடுத்த அந்த பாலை வாயில ஊட்டுவது போல அந்த சங்கமே அப்படின்னா பாஞ்சஜன்யம், சப்தஸ்வரூபமா இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யத்துல அத்தனை வித்தையும் ஊட்டுவது போல பகவான் ஊட்டி விடுறாரு. அப்படி ஊட்டின உடனே சர்வ சாஸ்திரமும் கங்கா பிரவாகம் மாதிரி வாயில வந்து ஒரு 12 ஸ்லோகங்களை ஒரு ஸ்தோத்திரம் மாதிரி பண்ணி, ஒரு மணி மாதிரி ரத்னம் மாதிரி பண்ணி கழுத்துல போடுவது போல துருவசுவாமி ஸ்தோத்திரம் பண்றார். யோந்தஃ பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயதி அகில சக்திதர ஸ்வதாம்னா அன்யாம்ச்ச ஹஸ்தசரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான்னமோ பகவதே புருஷாய புருஷாய துப்யம். முதல் ஸ்லோகமே ஆச்சரியமா சொல்றேன். யோந்தஃ பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தா. என்ன, என் உடம்புக்குள்ள இந்த சப்தம்ன்றது நல்லா தூங்கிட்டு இருந்தது. அதை நீ என்ன பண்ணின, இந்த சங்கத்தை வழியா அந்த சப்தத்தை உள்ளேந்து வெளிவருவது போல பண்ணின. நீயே தான் வந்து தூங்கிட்டு இருக்கிற அந்த சப்தத்தை எழுப்பி இப்ப நான் இந்த பண்ற ஸ்தோத்திரத்தை பாட்டு நீயே சந்தோஷப்பட்டுக்கிற. இது எப்படி இருக்குன்னா, இப்படிதான் உலகத்தில் இருக்கிற எல்லாமே. நாம ஏதோ நம்ம சாமர்த்தியத்தில் அதை பண்ணிடுறோம். நான் உட்காந்து 2 மணி நேரம் துருவச்சரித்திரம் அப்படியே பயங்கரமா சொல்லிட்டேன்ப்பா, எல்லாரும் தலையாட்டி கேட்டான்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா எப்போ வேணா அது வேணா நடக்குமோன்னோம். ஏதோ கடவுள் அனுகிரகம் பண்ணியிருக்கார், இன்னைக்கு கதை சொல்றோம்னு நினைக்கிறோம். அவன் இல்லைன்னா ஏதாவது பண்ண முடியுமா? இங்க என்ன சொல்றார், இவரும் அதுதான் சொல்றாரு. யோந்தஃ பிரவிஷ்ய மம வாசம் இமாம் பிரசுப்தாம். ரொம்ப நாளா இதுக்கு வேலையே இல்லாம தூங்கிட்டு இருக்கு. அதை போய் எழுப்பி அதை வச்சு நீயாவே எழுப்பி இப்ப உன்னையே நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நீயே சந்தோஷப்படுற. இப்ப இந்த மாலை இருக்குன்னு அந்த மாலை கொண்டு வந்து மாமா போட்டார்னா, நான் இப்படி கழுத்துல போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எங்களை கை தட்டுங்க. மாலையை போட்டால் எல்லாரும் கை தட்டுவா. இந்த மாதிரி இப்போ நான் மாலையை போட்டுண்டு நானே கை தட்டின்றேன்னா என்ன நினைப்பேன், நீங்கள் இவர் என்ன நேற்று வழி நன்னா கதை சொல்லிட்டு இருந்தார், இன்னைக்கு என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு நினைப்பேன். ஒன்றும் அந்த மாதிரி ஆகுது. இப்போ மாலையை போட்டான்னா நீங்கள் தான் கையை தட்டணும். பகவான் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தூங்கின்னு இருக்கிற அந்த வாக்க அவனே உண்டாக்கி அவனே தன் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறாராம். அதுதான் துருவன் சொல்றார், இதுல என்னுடைய சாமர்த்தியம் என்ன இருக்கு பிரபு, எல்லாம் நீ பண்ற அனுகிரகம் தான். இப்படி நான் ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு அப்புறம் இது துருவஸ்துதி துருவஸ்துத்தின்னு உலகத்துல இருக்கிறவா எல்லாரும் சொல்றா. ஆனா இதுக்கு காரணம் யாரு, நீ தானே. அப்பேற்பட்ட உனக்கு பிராணான்னமோ பகவதே புருஷாய துப்யம், அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம்னு முதல் ஸ்லோகத்துல சொல்லி
त्वद्दत्तया वयुनयेदम् इतः अचष्ट विश्वं त्वद्दत्तया वयुनयेदम् अचष्ट विश्वं सुप्त प्रबुद्धैव नाथ भवत्प्रपन्नः तस्यापवर्ग्य शरणं तव पादमूलम् विस्मर्यते कृतविदा கதமார்த்தபந்தோ. ஹே ஆர்த்தபந்தோ அப்படின்னு கூப்பிடுறார். ஆர்த்தி, ஆர்த்தின்னா என்ன அர்த்தம்னா, இனிமே தெரிஞ்சுக்கோங்க, யாரும் பெண் குழந்தைகளுக்கு ஆர்த்தின்னு பேர் வைக்காது. ஏற்கனவே வச்சிருந்தேன்னா பரவாயில்ல, அதை மாற்ற முடியும்னா ஆர்த்திய ஆரத்தின்னு மாற்றிடும். பொதுவாக சப்தத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. நம்ம சப்தம் ஏன் இப்போ ஜபம் பண்ணுறோம், நாமம் பண்ணுறோம், அர்ச்சனை பண்ணுறோம், எல்லாமே சப்தம் தானே. ஆர்த்தின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம மனசுல இருக்கிற கஷ்டத்தை நம்ம மனைவிக்கு, நம்ம குழந்தைகளுக்கு கூட சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் எத்தனையோ பேர் அனுபவிச்சுட்டு இருப்பான்ல. தினமும் ராத்திரியில் உட்காந்து அழுதுன்னு இருப்பான், யார்ட்டையும் சொல்ல முடியாத இந்த மாதிரி கஷ்டம்லாம் இருக்கும்ல, அதுக்கு ஆர்த்தின்னு பேர். ஆர்த்தபந்தோ. அதை யார்கிட்ட சொல்ல முடியும்? பகவான்கிட்ட சொல்லி தானே அழ முடியும், அவன் தீர்த்து வச்சாதானே உண்டு. அப்படி அதை மாதிரி கூப்பிட்டுட்டு, நீ எப்படி இருக்குன்னா இந்த உலகத்தை அப்படி உண்டாக்கிட்டு பிரம்மதேவன் தான் உண்டாக்கினான்ற மாதிரி சொல்ற. ஆனா பிரம்மதேவன் எப்படி நினைக்கிறார்னா, நாம எப்படி உலகத்தை நினைக்கிறோமோ அப்படிதான் அவர் நினைக்கிறார். இப்போ நம்ம நன்னா தூங்கிட்டோம், ராத்திரி தூங்கினதுக்கு அப்புறம் காத்தால எழுந்து பார்க்கிறோம். ராத்திரி தூங்கும் போது தூங்கிட்டோம், கண்ண மூடியாச்சு. காத்தால எழுந்துக்கும் போது இந்த உலகத்தை பார்க்கிறோம்னா நாம உலகத்தை உண்டாக்கினோம்னு அர்த்தமா? சுப்த பிரபுத்தைவ. நாம கண்ணை மூடினோம், தூங்கினோம், கண்ணை திறந்தோம், உலகத்தை பார்க்கிறோம் அப்படின்னா நாம இந்த உலகத்தை உண்டாக்கினது மாதிரி கிடையாது. அதே மாதிரிதான் பிரம்மதேவன் கண்ணை மூடினார்னா ஒரு நாளைக்கு, கண்ணை திறந்து பார்த்தா உலகம் இருக்கு. அப்பேற்பட்ட நீ இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக எல்லாருக்கும் அந்தர்யாமியா உள்ள வந்து உட்காந்துருக்க, உன்னை போய் எப்படி மறக்கணும்னு தோன்றது எல்லாருக்கும். நான் துக்காராம் சொல்லும்போது சொல்ற, ஜாக்ருதீம் ஸ்வப்னீம் பாண்டுரங்கா பாண்டுரங்க தியானீம் பாண்டுரங்கமணீம் ஜாக்ருதீம் ஸ்வப்னீம் பாண்டுரங்கா படிலேம் வளன இந்திரியாம் சகலா பாவதோ நிராலா நாஹி துஜா. இந்த உலகத்தில் இருக்கிறவா எல்லாரும் கடவுளை நினைக்கணும்னு பூஜை அறையெல்லாம் கட்டிட்டு அதில் போய் உட்காந்து கண்ணை மூடினாலும் வேற எதை தான் நினைச்சுட்டு இருக்கோம். இப்படிதான் உலகத்தில் இருக்கிறவா எல்லாம் இருக்கா. ஆனா துக்காராம் மகாராஜ் அவ சரித்திரத்துல தன்னை பத்தி சொல்லிக்கும் போது, எனக்கு கண்ணை மூடினாலும் பாண்டுறங்க நீ தான் தெரியுற, அப்படி ஒரு கண்ணை திறந்திருந்தாலும் நீ தான் தெரியுற, ஒரு கால் நான் தூங்கினாலும் அதுல ஒரு சொப்னம், அதுலயும் நான் உன்னதான் பாக்குறேன். இப்படி இருக்கு என்னுடைய மனசு, அப்படி இருக்கேனே நான், என்ன ஆட்கொண்டுட்டேன் நீ அந்த மாதிரி அப்படின்னு அந்த பாண்டரங்கனை பார்த்து துக்காராம் சொல்ற. அதே போல இங்க துருவன் சொல்றாரா, என்ன உன்னை எப்படி பகவான் உன்னை எப்படி நாத்தா மறக்கிறா, எல்லாரும் விஸ்மரியத்தே கிருதவிதா, எல்லாரும் துரோகிகளா ஆயிடுறாளே, நீ எப்பயுமே காப்பாத்தின்ண்டே இருக்கிய. ஏன்னா ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருதுன்னா, ஒரு பெரிய வியாதி வருதுன்னா எல்லாரும் விட்டுட்டு போயிடுவா. ஆனா உள்ள இருக்கிற அந்தர்யாமை விட்டுட்டு கிளம்புறானா, அவன் மாத்திரம் தானே கூட இருக்கான். அவன் கிளம்பிட்டான்னா பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு அப்படிதானே ஆறுது. அவன் ஒருத்தந்தான் நம்ம கூட இருக்கான். இன்னொன்று உதாரணத்துக்கு என்னன்னா, நல்ல இந்த ரோட்ல வேலை செய்யறவன் ரோடு வேலை செஞ்சுட்டு இருக்கான், நன்கு வேலை செஞ்சுட்டு ரொம்ப களைப்பு தாங்கலை அப்படின்ன உடனே அங்க ஒரு மரத்தடி இருக்கு, அந்த மரத்தடியிலேயே அந்த வேறையே தலகாணியா வச்சு தூங்குறான். நல்ல 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கி அப்புறம் தான் கண்ணை திறந்து பார்க்குறான். அவனை ஒன்றும் எதுவும் பண்றதில்லை. ஆனா இதே மாதிரி ஒரு மனிதனுடைய உடலை கொண்டு போய் ஒரு காட்டுல போட்டோன்னா 1 மணி நேரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 100கணக்கான கருடன் பருந்தெல்லாம் மேல சுத்தின்னு இருக்கு. இதே உடம்பு தானே. இதே உடம்பு உயிர் போனதுக்கு அப்புறம் அது அத்தனை சுத்தும் போது, உயிர் இருக்கும் போது ஏன் வரல அப்படின்னும் போது துருவசுவாமி என்ன சொல்றாருன்னா, கண்ணுக்கு தெரியாம பகவான் குண்டாந்தடியை வச்சு காப்பாத்தின்னு இருக்கானோ, எல்லாத்தையும் விரட்டின்னு இருக்கானோ. விஸ்மரியதே கிருதவிதா கதமார்த்த பந்தோ, உன்னை எப்படி மறக்கிறான்னு சொல்லிட்டு கடைசியா நிறைய ஸ்லோகங்கள் சொல்றாரு. இது அப்படியே ஸ்லோகங்களாவே எல்லாத்தையும் சொல்ல பண்றான். மணி மாதிரி ஒரு ஸ்லோகம் சொல்றார்.
பக்திம் முகுப் பிரவகதாம் த்வயி மே பிரசங்ககா பூயாதனந்த மகதாம் அமலாஷயானாம் ஏனாஞ்சசோல்பனம் உருவ்யசனம் பவாப்திம் நேஷ்யே பவத்குணகதாமிருத பானமத்தகா. பிரபு, எனக்கு என்ன வேணும்னா உன் திருவடியில் அச்சஞ்சலமான பக்தி வேணும். பாருங்களேன், பகவத்துடைய சம்பந்தம் பகவத் தியானமும் இவர் எப்படி மாத்திருத்துன்னு. இத்தனை நாள் அவர் எதுக்கு வந்தார் துருவசுவாமின்னா, அப்பா மடியில் ஏறணும் தானே தபஸுக்கு வந்தார். இப்ப பகவானை பார்த்த உடனே எனக்கு இந்த க்ஷணம் எங்க அப்பால போய் மடியில போய் ஏறணும்னு கேட்கவே இல்லை. இதுக்கு மேல என்ன கேட்கிறாருன்னா, உன் திருவடியை அடையணும், உன் திருவடியில எனக்கு கங்கா பிரபாகம் போல பக்தி வேணும் அப்படின்னு தான் கேட்கிறார். ஏன்னா அந்த பகவத் தியானம் பகவத் பக்தின்றதை இப்படி மாத்தி எடுத்தத எனக்கு கங்கா பிரபாகம் மாதிரி வேணும். அதுக்கும் மேல பக்தி உயர்ந்தது. பக்தியை பத்தி சொல்லும் போது பாகவதத்துல சொல்றே பக்தியோட பெருமை தான். ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஏன்னா அந்த பரீட்சித் மகாராஜாவை பார்த்து சொல்றார் சுகாச்சாரியார், ஏ ராஜாவே, உங்க குடும்பத்துக்கு பகவான் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு தெரியுமா? ராஜன் பதிஹி, ஒரு குலபதியா இருந்துட்டு உங்க குடும்பத்துல வர கஷ்டத்தை எல்லாத்தையும் காப்பாத்தினான். குருவா இருந்து கீதோபதேசம் பண்ணினான். ராஜன் பதிர் குருரலம் பவதா யதூனாம் தெய்வமா இருந்து எல்லா கஷ்டத்துல இருந்து காப்பாத்துறான். அந்த துர்வாசர் ஆயிரக்கணக்கான சிஷ்யர்களோட வந்தபோது ஒரே ஒரு கீரையில வாயில போட்டுண்டு 3 லோகத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாருடைய வயரை ரொம்பட்டும்னா அத்தனை பேரும் ஆகாரத்துக்கு கூப்பிட்டா எங்களால முடியாதுன்னு ஓடுறா. அவ வயரை ரொம்பிடுது. அதே மாதிரி திரௌபதிக்கு அந்த சபையில வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்கும் போது அத்தனை வஸ்திரத்தையும் கொடுத்து காப்பாத்தினார். தெய்வம் பிரியா, இத்தனையும் ஏன் பண்ணார்னா அப்படி ஒரு பிரியம் வச்சார். கொச்ச கிங்கரோபவா, என்ன பண்ணார்னா சேவை செய்வார். யார்? அர்ஜுனனுக்கு சேவை செய்வாராம். அர்ஜுனன் இப்படி ராத்திரி களைப்பா யுத்தம் முடிஞ்சு உக்காந்தா அர்ஜுனனுடைய திருவடியை தூக்கி தன் மடியில போட்டுன்னு பிடிப்பாராம் கிருஷ்ணர். நீ ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ரொம்ப களைச்சி போட்ட, பரவாயில்ல அர்ஜுனா நீ தூங்கு. ஏன் கிருஷ்ணா நீ காலை பிடிக்கிறேன்னா பரவாயில்ல தூங்கு அப்படின்னு சேவை செய்வாராம், ஒரு தாசன் போல. அதுக்கும் மேல என்ன ஒரு சாரத்தியம். அந்த பக்த வத்சலனா இருக்கக்கூடிய பிரபு ஒரு டிரைவர் வேலை செய்யறார், சாரத்தியம் பண்றார். நான் இருக்கிறதுலயே ரொம்ப சுமாரான வேலை அந்த காலத்துல தூதனா போறது. அந்த மாதிரி தூதனா போயிருக்காராம் பாண்டவர்களுக்காக ஹஸ்தினாபுரத்துக்கு. யுத்தம் வேணுமா வேண்டாமான்னு இத்தனையும் பண்ணாரோன்னு அவங்க குடும்பத்துக்கு. இத்தனையும் பண்ண பகவான் இந்த உலகத்திலே உயர்ந்த விஷயம் அப்படின்னா என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். யார் எதுக்கு கிடைக்கலையோ அவளுக்கு அது உயர்ந்ததா இருக்கும். ஆனா ஒன்று உயர்ந்ததான விஷயம் அது என்னன்னா ஞானம் அப்படின்றதான் உயர்ந்தது. அந்த ஞானம்னா என்னன்னா சர்வத்திர பிரம்ம தரிசனம். ஸ்ரீஜைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதரிசனா. இந்த உலகத்துல இருக்கிற ஈ, எறும்பு, புழு, பூச்சி, நாய், மனிதன், தேவன், அப்புறம் இருக்கிற இந்த அசையும் பொருள், அசையா பொருள் அத்தனையிலையும் கடவுளை யார் பார்க்கறானோ அவன் தான் ஞானி. அந்த நிலை ஒருத்தனுக்கு வந்துருத்தே ஆனால் அதுக்கப்புறம் அவனுக்கு ஜென்மாவே கிடையாது, பகவானோட இரண்டரை கடந்தல். அந்த ஞானத்தை வேணாலும் கொடுத்தாலும் கொடுப்பான் உங்க குடும்பத்தை மேல வச்ச ஆசையில. ஆனா பக்தியை மாத்திரம் ஒருபொழுதும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு சொல்றாரு. ஏன்னா பக்தி அது உயர்ந்தது. பக்தி மாத்திரம் உனக்கு வேணுமே ஆனால் வினாமகத் பாத ரஜோபிஷேகம், மகான்களுடைய திருவடியை தேடி அலைஞ்சு இந்த மாதிரி பகவத் குணங்கள்லாம் கேட்டாதான்டா பக்தி வரும், பகவானாலே கொடுக்க முடியாது. அப்பேற்பட்ட பக்தி உன் திருவடியில் அச்சஞ்சலமா வேணும்னு துருவசுவாமி பிரார்த்தனை பண்ணி எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்ச உடனே துருவசுவாமி என்ன நினைக்கிறார்னா அவருக்கு பகவான் கூட கிளம்பி வைகுண்டத்துக்கு போகணும்னு தோண ஆரம்பிச்சிருது. இதுக்கு மேல இருக்கணும்னு தோணல. இவன் எங்க கேட்டுடுவானோன்னு அவனை பேசவே முடியல. பகவான் உனக்கு 36,000 வருஷம் ஆயுஷ கொடுத்தேன், 2 மனைவிகளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், ஜெகத் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு பகவான் அந்தர்தானம் ஆயிட்டார். என்னடா இது நம்மள பேசவே முடியல இவர் அப்படின்னு இவர் திக்கிச்சுன்னு பார்த்துண்டு எப்பேற்பட்ட பிரபு, அந்த பிரபுவை பார்த்து வைகுண்டம் போகணும்னு நினைக்காம திருப்பி இந்த சம்சாரத்திலே உழவுதோடு நம்ம பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே நேரா ராஜ்யத்துக்கு வர, எங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு அம்மாவை பார்க்க வரார். அம்மா அங்க இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நேரா ராஜ்யத்துக்கு வரார்.
அப்படின்னு உடனே உத்தானபாதன் பகவானை பார்த்துட்டு துருவன் வரான்ற உடனே அந்த வேத வித்துக்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வேத கோஷத்தோட தன் பையனுக்கு பூர்ண கும்பத்தை எடுத்துன்னு வரானா கூப்பிடணும். துருவசுவாமி வரதை பார்த்து அப்படி துருவசுவாமி வந்துட்டே இருக்காரா. மேல அந்த சுருச்சின்னு ஒருத்தி இருக்காளே, அவளால தானே இத்தனை அனர்த்தமும் இத்தனை கஷ்டமும். அவ என்னன்னா பயந்துட்டே இருக்கா. ஏற்கனவே ராஜா சொன்ன பேச்சு கேட்டு இருந்தான், தலைகீழ் நின்னான். இப்ப ராஜாவே கட்சி மாறிட்டான். இப்ப மேல வந்து துருவனே அவ ஏதோ விளையாட்டுக்கு சொன்னான், நீ பகவானை பார்த்துட்டு வா, என் வயசுல போற இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனா அது நடந்துருது. இப்ப பகவானையோ பார்த்துட்டு துருவன் வரான். அவன்கிட்ட அத்தனை சக்தியும் இருக்கு. துருவன் நினைச்சா என்ன வேலாம் பண்ணலாம். நம்மள ஒண்ணு தூக்கல போட போறா, இல்ல வந்து நம்மள காட்டுக்கு அனுப்ப போறா, என்ன பண்ண போறான்னு தெரியல, என்னென்ன தண்டனை எல்லாம் நம்மளுக்கு கிடைக்க போறதுன்னு தெரியலன்னு இந்த சுருச்சி பயந்துட்டே இருக்காங்க. அந்த துருவசுவாமி என்ன பண்ணார்னா, நேரா வந்து முதல்ல என்ன பண்ணணும், சுனிதி அந்த அம்மா தானே காட்டு கமிச்சா, அந்த அம்மா துருவான்னு கட்டிக்க வரா. சுனிதி அம்மா கிட்ட போல, சரி அப்பா கிட்ட போப்பாரான்னு நினைச்சுன்னு பார்த்தா அந்த உத்தானபாதன் பூர்ணகம் வச்சுட்டு இருக்கான். துருவா அப்படின்னு ஆசையா கூப்பிட்டுட்டே வரான். அப்பாட்டையும் போல நேரா போய் என்ன பண்ணார்னா, அந்த சுருச்சி அம்மாவுடைய காலில் போய் நமஸ்காரம் பண்றார். விழுந்த உடனே இவன் வந்தா என்ன பண்ண போறான், நம்மளுக்கு என்னென்னலாம் தண்டனை கிடைக்க போறது அப்படின்னு பயந்துட்டு இருந்த அந்த சுருச்சி அந்த குழந்தைய தூக்கி வாரி அணைச்சி கட்டிண்டு, எப்பேற்பட்ட குணவாண்டா நீ, இந்த மாதிரி குணவா, நீ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா நீ அதெல்லாம் எதுவும் பண்ணாம எனக்கு வந்து நமஸ்காரம் பண்ணியே அப்படின்னு அவனை கட்டிண்டு, ஒன்ன மாதிரி குணவானா இருக்கிற பையனுக்கு பகவான் வரலன்னா தான் ஆச்சரியம், பகவான் வந்தா ஆச்சரியமே கிடையாது அப்படின்னு சொல்றான். குணைஹி மைத்ரியாதிபிர்கரிஹி தஸ்மை நமந்தி பூதானி நிம்னமாபைவ ஸ்வயம். நம்ம மாத்திரம் குணவானா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நாம முதல்ல பகவான் நம்ம கிட்ட பிரியமா இருக்கணும்னா, நீ வந்து 4 வேதம் படிச்சதுனால பிரியமா இருக்க மாட்டார் இல்லையா, முக்கி பாராயணம் பண்ணதுனால பிரியமா இருக்க மாட்டார். இதெல்லாம் பிரியமா இருக்க மாட்டார்னு அர்த்தம் இல்லை, பிரியம் இருக்கும். இது எல்லா பிரியமும் ஒரு பேசிக்ல தான் வரும். அது என்னன்னா, நீ குணவானா இருக்கணும், நல்லவனா இருக்கணும், 4 பேருக்கு உபயோகப்படுற மாதிரி இருக்கணும், சுயநலத்தோடு இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் நீ இருந்தாதான் இது பேசிக். இதுக்கப்புறம் தான் நீ பண்ணக்கூடிய எதுவா இருந்தாலும் உனக்கு பிரயோஜனப்படும், பகவானுக்கு உன்னை பிடிக்கும். அப்படி நீ குணவானா இருக்கிறதுனால பகவான் உன்னை தேடி எப்படி வராருன்னா, இப்ப பள்ளத்தை நோக்கி ஜலம் வருதுன்னா அது பாடு வந்துட்டே தானே இருக்கும். இப்ப நீங்க மோட்டார் மேல வச்சிருக்கேன்னா டேங்குக்கு, அதுல ஏத்துறதுக்கு தான் கீழே மோட்டர் போட்டு நம்ம கரண்ட்ல ஏத்தணும். மேல டேங்க்ல இருக்கிற தண்ணியை கீழே இறக்கணும்னா நீங்க மோட்டர் போடுவீல, பைப்பை திறந்தா தண்ணி தானா வருது. அதே போல குணவானா இருந்தோம்னா எப்படி பள்ளத்தை நோக்கி ஜலம் வருதோ அதே போல பகவான் நம்ம கிட்ட வருவார். உனக்கு வரலன்னா தாண்டா ஆச்சரியம், வந்தா ஆச்சரியம் இல்லைன்னு துருவனை கட்டிண்டா. உடனே அவருக்கும் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். மேல சுனீதியும் ராஜ்யத்துக்கு வந்துட்டா, எல்லாரும் பரம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கார். உத்தானபாதனும் மாறிட்டார். துருவனுக்கும் தகுந்த வயசு வந்த உடனே துருவனை சிம்மாசனத்தில் உட்காந்து வச்சு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அவர் காட்டுக்கு தபசுக்கு கிளம்பிட்டார். இப்ப துருவசுவாமி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிருக்கார். 2 மனைவிகள். அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும்போது துருவனுடைய அந்த சுருச்சிக்கு ஒரு பையன் இருக்கானே உத்தமன், அவன் என்ன பண்றான்னா காட்டுல போய் கந்தர்வர்கள் கூட சண்டை போடுறான். அவனும் தோத்து போயிட்டான், கந்தர்வர்கள் கூட அவனும் காலமாயிட்டான். அந்த கோபத்துல துருவசுவாமி போய் அவ கூட சண்டை போடும்போது, உத்தமனை ஏதோ பண்ணிட்டோம், துருவசுவாமியோட பராக்கிரமம் நம்மளால தாங்க முடியாது, இவன் பகவத் பக்தன்னு சொல்லிட்டு அவ வந்து இவன் கிட்ட சரணம் அடைஞ்சிட்டா, துருவன் கிட்ட, துருவசுவாமி கிட்ட. அப்புறம் அதை சமாதானம் படுத்தி அவர்கள் அவ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டே இருக்காரா. 36,000 வருஷம் ஆச்சு. உடனே தோணுதான், இந்த ராஜ்யம்தான் முக்கியமா, எப்படி இருந்தோம் பகவத் பக்தி பண்ணிண்டு திருப்பி அந்த பகவான் கிட்ட போக வேண்டாமோ அப்படின்னு ஒரு நாளைக்கு தோணினது. தன் புத்திரர்கள் கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சார் துருவன். கிளம்பி நேரா எங்கன்னா பதரிகாசிரமத்துக்கு வந்துட்டார். அங்க வந்து அந்த அழகனந்தா எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கும், அந்த ஜலத்துல 3 வேளையும் ஸ்நானம் பண்றாராம். தபஸ் பண்றதுக்காக ஸ்நானம் பண்ணி ஜபம் பண்றார், ஸ்நானம் பண்ணி ஜபம் பண்றார். 3 தடவை ஸ்நானம் பண்ணி இப்படி ஜபம் பண்ணி தன்னுடைய ஆயுசு முடிகிற காலத்துக்காக சித்தமா இருக்கார். நம்மளோட ஆயுசு முடிகிற காலம் நம்மளுக்கு தெரியுமோ? இன்னைக்கு போறோம், நாளைக்கு போறோமா தெரியாது. யமதர்மராஜா அவருடைய லெக்சர்ல பாப்பாரு, இன்னைக்கு இதை தூக்கணுமா, டிக் போட்டு அனுப்பிச்சு விடுவார், இந்த போயிடுத்து வா எடுத்துணும், சரீரத்தை கீழே போட்டு இதை தூக்கின்னு வா, அந்த உயிரை தூக்கின்னு வந்துடும். இப்படிதானே நம்மளோட உயிர் போறது. இந்த காரியம் யாருக்குன்னா யமதர்மராஜாக்கு. அவர் வந்து சாதாரண உயிர் எடுக்கிற மாதிரி அவர் துருவசுவாமி உயிரோடு எடுத்துட முடியுமா?
அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பழைய லெட்ஜர் புக்கு, பெரிய அக்கௌண்ட்ஸ் புக்கை எடுத்துட்டு நேரா துருவசுவாமி எங்க இருக்காரோ அங்க வந்து கையில வச்சுட்டு 36,000 வருஷம் முடிஞ்சிருத்துன்னு இப்படி கையை காமிச்சுட்டே நிற்கிறார். உடனே துருவசுவாமி முடிஞ்சிருத்தா, கிளம்பணுமா, ஒரு விஷயம் இரும் அப்படின்ற. இப்படி யாரால சொல்ல முடியும்? மிருத்யுவை துரத்த முடியும்னா பகவத் பக்தனால் ஒத்தனால தான் முடியும், வேற யாராலையும் சொல்ல முடியாது. இருன்றாராம். அதுக்கும் மேல யமதர்மராஜா ரொம்ப நாளா கேட்டு இருக்காராம், நீங்க தான் எனக்கு பிரசாதம் கொடுக்கணும், உங்க அனுகிரகம் ஏதாவது பண்ணணும்னு யமதர்மராஜா கேட்கிறார். உடனே எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்கார் துருவசுவாமி. இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது வைகுண்டத்திலே விமானம் வந்துடுது. பத்ரிநாத் வைகுண்டத்திலே அப்படியே இறங்கி 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 பூஸ்பரிசம் பூமியில தொடாம ஆகாசத்துல இப்படி நிக்கிறது. உடனே அவர் என்ன பண்ணார்னா, இப்படி ஆகாசத்துல நிக்கிறதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டூல் போட்டு தானே ஏறணும். அப்ப என்ன, யமதர்மராஜாவை இப்படி கூப்பிட்டு குனியும் அப்படின்னாராம். அப்படி குனிஞ்ச உடனே அவர் தலைமையில காலை வச்சு அந்த வைகுண்ட விமானத்துல ஏறுறாராம். இதை வந்து சாதாரணமா இருந்தா என்ன எல்லாருக்கும் கோபம் வருமோன்னோ, யமதர்மராஜா தன்யோஸ்மின்னாராம். ஏன்னா இதுக்கு தான் அவர் காத்துட்டு இருந்தார். ஏன்னா உங்களோட பாகவதாலுடைய திருவடியை மேல படணும், ஏதாவது பிரசாதமா கொடுங்கன்னு தானே கேட்டுட்டே இருந்தார். உயர்ந்த விஷயமா இருக்கக்கூடிய திருவடியே பிரசாதமா கொடுத்தார். அதை தன்யோஸ்மின்னு ஏத்துண்டாராம். அந்த விமானத்தில் ஏறி இப்படி கிளம்புறார். யமதர்மராஜா பார்த்து கையை கூப்பிட்டே நிற்கிறார். அங்க இமாலயத்திலேருந்து அது கிளம்பிண்டே இருக்கும்போது பார்த்தா, ஆஹாஹா, இத்தனைக்கும் நம்மளுக்கு காரணம் நம்ம அம்மா தானே. அந்த அம்மாவை கைவிட்டுட்டமே, அம்மா எங்க இருக்கான்னு கேட்கும்போது அந்த விஷ்ணு பார்ஷதர்கள் வந்தா, எங்க அம்மாவையும் அழிச்சுக்கணும்னு அவ சொல்றலாம், நீங்க மறந்துட்டேன், பகவான் மறக்கல, உங்களுக்கு முன்னாடி ஒரு விமானம் போறது பாருங்க, அதுல உங்க அம்மா இருக்கா அப்படின்னு காண்பிக்கிறாங்க. அப்படி காண்பிச்சு பகவான் நேரா க்ஷீராப்திக்கு வந்து, அதுக்கப்புறம் துருவா, உனக்கு இதுக்கப்புறம் நீ இங்கேயும் இருப்ப, ஆனாலும் சில காலங்கள் பூலோகத்துல இருக்கணும், துருவ நட்சத்திரமாக இருந்து துருவமண்டலத்துல இருந்து இந்த மன்வந்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்து என்ன அடைவான்னு அனுகிரகம் பண்ணினா, அதே துருவசுவாமி தான் துருவ நட்சத்திரமாக இன்னைக்கு இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அப்படின்றது துருவனுடைய சரித்திரம். ஏன்னா இந்த மகான்களுடைய சரித்திரத்தை கேட்க தான் பொதுவாக இதில் பாகவதமாக சொல்லும்போது பகவத் அவதாரமாகவே சொன்னான்னு நல்லா இருக்கும், அது நிறைய கதைகள்லாம் இருக்கும். ஆனால் இந்த மகான்களுடைய கதையை கேட்கும்போது தான் நம்ம மனசில் மாற்றம் வரும். நாமளும் பகவானுக்கு ஏதாவது பண்ணணும். துருவசுவாமி எதையாவது பண்ணார், நாம் துருவசுவாமி மாதிரி வீட்டை விட்டுட்டு காட்டில் போய் தபஸ் பண்ண முடியுமோ? காடே கிடையாது. முதல்ல எல்லா காடையும் அழிச்சுட்டு இருக்கோம், வீடை கட்டி இதை பட்டி பில்டிங்கை கட்டி, காட்டே கிடையாது, எங்கேயோ அங்கங்கே இருக்குது. அது தபஸ் பண்ணணும்னா நீ இமாலயக்கு தான் போகணும், அங்கே தான் காடு இருக்குது, எல்லாராலையும் போக முடியுமோ? அந்த மாதிரி யாரும் போயிட போகிறது இல்லை. ஆனால் இந்த கதையை கேட்க இன்னைக்கு விட நாளைக்கு பெட்டராக இருக்கும். கதையை கேட்டு போனோமா, நேற்றுக்கு 10 ராமநாமம் சொன்னோமா, இன்னைக்கு 12 ராமநாமாவை தான் சொல்லணும். கொஞ்ச நேரம் கடவுள்கிட்ட இருந்தோமா, நம்மளுடைய மனசு பகவான் கிட்ட இருக்கிற அந்த மனசுடைய இந்த சமயமானது, அந்த டைமானது விருத்தியாயிட்டே வரணுன்றதுனால தான் இந்த மகாத்மாக்களுடைய சரித்திரத்தை தொடர்ந்து கேட்கணும்.